மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கும் அடியார் பெருமக்களை அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாள். அருட்பெருஞ்சோதி அகவலின் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள் வெளிப்பதிவாளர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே திருநிலை தனிவெளி என்றால் என்ன என்பதை பற்றிய விரிவான விளக்கத்தை சென்ற வாரத்தில் அதற்கு முன்பாகவும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாம் தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு இருப்பு அல்லது இருக்கிறது என்பதாக எப்படி எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து கடவுள் என்கின்ற ஒரு தன்மையை நாம் பேச வேண்டும் என்பதை பற்றி ஆராய்ச்சி தான் அந்த திருநிலை தனிவெளி என்பதிலே சொல்லுகின்றார். எனக்கும் திரு உண்டு, உங்களுக்கும் திரு உண்டு. வள்ளுவர் சொல்லுகளே, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்பதாக சொல்லுவார். இந்த உலகம் இரண்டு தன்மைகளை உடையது. அதிலே திரு உடையவராக இருப்பது ஒன்று, தெளிந்தவர்களாக இருப்பது ஒன்று. திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறு என்பதாக சொல்லுவார். அதுதான் உங்களுக்கு மெய்யுணர்தல்ல ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தை பற்றிய அல்லது நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரிய அனுபவம், மெய்யுணர்வு என்பதாக திருவள்ளுவர் சொல்லுவார். இதோட நீங்க தெரியும், உங்களுக்கு மெய்ப்பொருள் என்பதையும் பேசுவார், மெய் உணர்வு என்பதையும் பேசுவார். இந்த மெய்ப்பொருள் என்பதற்கும் மெய் உணர்வு என்பதற்கும் உள்ள இடைவெளிதான். அதாவது உணர்வு என்று சொல்லும் பொழுது பொருள் வேறு நான் வேறு என்பதாக இல்லாமல் ஒரு கலப்பு இருக்கும். ஆனால் பொருள் என்று சொல்லும் பொழுது அந்தந்த பொருளுக்கு உரிய தனித்தன்மையை கொடுக்க வேண்டும். எந்த பொருள் இருந்தாலும் சரி. உலகத்தில் நாம் எல்லாம் இயற்கை செயற்கை அப்படின்னு ரெண்டு விஷயம் பேசுவோம். இயற்கை அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும், தொல்காப்பியம், இலக்கணம் அல்லது தமிழ் வரலாறு, இதுக்குள்ள அதை பற்றி முடிவு செய்து சொல்லி இருக்கிறார்கள். இயற்கை பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, இது அப்படின்னு நீங்க ஒரு பொருளை பார்த்து சொல்லணும். இயற்கை பொருளை இற்று என கிளத்தல், இப்படிப்பட்டது என்று நீங்கள் சொல்லலாம். மண் கடினமானது அல்லது கல் கடினமானது அப்படின்னா இயற்கை பொருள், அதை பத்தி நீங்க சொல்றது. அதுவே செயற்கை பொருளா அதை எப்படி சொல்லலாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, மண் கடினமாயிற்று அல்லது கல் கடினமாயிற்று அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செயற்கை. கடினமாக இருக்கிறதுன்னு சொன்னா இயற்கை. கடினமா ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செயற்கை. அதை எப்படி எழுதுவாங்கன்னா, இப்போ கூந்தல் இயற்கையிலேயே நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது, இப்படி இருக்கிறதுன்னு சொல்றது. இது நல்லா ஆச்சு அப்படின்னு சொன்னா அது கெட்டு போயிருந்து அதுக்கு ஏதோ மருந்துலாம் தடவி அது நல்லபடியா மாறி இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, அதை அவர் என்ன எழுதுவாங்க அப்படின்னா, நல்ல ஆயிற்று, கூந்தல் நல்லதாக ஆயிற்று அப்படின்னா அது ஆக்கம். இயற்கை பொருளை இற்று என கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமுடு கூறல். இது தொல்காப்பியத்துல வர செய்தி. இது மொழி இலக்கணம் அல்லது பயன்பாட்டுக்குள்ள இயற்கைனா என்ன செயற்கைனா என்ன நீங்க சொல்லணும்.
இப்போ ஒரு கீரை இருக்குது, வயிற்று வலிக்கு மணத்தக்காளி சாப்பிடுங்க அல்லது வெந்தயக்கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இது இயற்கை உணவு. அதுக்கே ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்கன்னா அது செயற்கை உணவு. அந்த மாத்திரையும் இவங்க யாரும் ஒரு ஒரு கெமிக்கலாக, அதாவது இயற்கையில் இருக்கிற பொருளை கெமிக்கல் ஆக்கி அந்த கெமிக்கலுடைய சாறில் அந்த அந்த திடப்பொருளாக்கி அல்லது திரவ பொருளாக்கி மருந்தாக கொடுக்கும்போது அதை நம்ம செயற்கைன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் செரிமானம் அல்லது புண் ஆறுறதுக்கு இயற்கையாக கிடைக்கிற பொருளை சாப்பிட்டா இயற்கை தான். மற்றதும் இயற்கையான பொருள் தான். ஆனால் அதை நேராக சாப்பிட்டா செரிக்காது அல்லது அந்த நோய் தீராது. நோய் தீர்ற மாதிரி அதை மாற்றணும். இப்போ கீரையை நீங்கள் நேராக பச்சையாக பிடிங்கி சாப்பிட்றதுக்கும் கீரையை சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம்? கீரையை பச்சையாக பிடிங்கி சாப்பிட்டா இயற்கை, கொஞ்சம் சமைச்சு தான் சாப்பிட்டீங்கன்னா அது செயற்கை. அதே மாதிரி தான் எல்லாமே. அப்போ இயற்கை செயற்கைங்கிறதுல என்னன்னா இருக்கிறத அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இயற்கை செயற்கை. அனுபவிக்கிற முறைக்கு நாம் ஏற்ற மாதிரி அதை பயன்கொள்ளுவது, இதுதான் இயற்கைக்கும் செயற்கைக்குமான அதாவது என்ன இடைவெளி. அதில் பெருசாக செயற்கைன்னா இவங்க உலகத்தில் இல்லாத ஒன்றும் யாரும் கொண்டு வர முடியாது. இருக்கிறதுல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். அதுதான் நான் சென்ற வாரம் சொல்லும்போது இந்த கல், அதாவது அருணகிரிநாதர் சொல்ற அந்த இந்த கல்லும் கனியாகும் தினியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பு மது. கல்லு மாதிரி இருக்கிற மனசுல அழகான மலர் பூக்குமா அப்படின்னு கேக்குற. அப்ப அழகான மலர் பூக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லு அந்த மென்மைத்தன்மைக்கு வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சேற்றிலே பிறந்த செந்தாமரை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. தாமரை கல்லுல பிறக்காது, கல்லுல வளராது. கல்லுல தாமரை பிறக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, கல்லுல விதை கிடையாது அல்லது தாமரை முளைக்கிறதுக்கான அடிப்படை கிடையாது. சேத்துலையும் அது கிடையாது. ஆனா சேத்துல தான் தாமரை விதைப்பதற்கு முளைப்பதற்கான சூழல், அந்த தன்மை உண்டு. அப்ப சேற்றிலே பிறந்த செந்தாமரை அப்படின்னு ஒரு ஆளை நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்கள பாராட்டுறீங்களா என்ன அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களதான் பாராட்டுறீங்க. ஆனா தேருன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, நத்தையின் வயிற்று முத்து போல அல்லது பாராட்டுறோம்ல, அப்ப இன்னொரு ஆளை நீங்க மட்டம் பண்றீங்க. அதுல யார? நத்தையோ அல்லது சேத்தையோ. ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல பொண்ணு வந்துச்சுப்பா, அவங்க அப்பா சரியில்லாதவர், ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது சேத்துல பிறந்த செந்தாமரை அல்லது நத்தையின் வயிற்றுல முத்து போல பிறந்திருக்குது அப்படின்னு நம்ம பாராட்டுவோம்ல. அந்த மாதிரி பாராட்டுற முறைங்கிறது தப்பு. அதுதான் தமிழ்நாட்டுல கற்றுக் கொடுத்த முறை. மற்ற பொருள்களை பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இதை விட இது சிறந்தது, இதுக்கு பேர் உவமை. இந்த உவமை அப்படிங்கிறது ஒப்பிட்டு சொல்றது இல்லாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க விளங்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தத்துவமா கடவுளும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி உலகத்திலேயே இலக்கணத்தை யாரும் பார்க்கல. தமிழ்ல அப்படி அந்த விஷயத்தை பார்க்கறாங்க. நீங்க உவமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வெண்டைக்காய் மாதிரி விரல் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, இதுல வெண்டைக்காய் மாதிரி விரல் அப்படின்னா உடனே மென்மையாக இருக்கிற விரலுக்கு அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு உவமையை பயன்படுத்த. இன்னொருத்தர் காந்தல் மாதிரி விரல் அப்படின்னு சிவப்பா இருக்கிறதுக்கு சொல்லுவார். இப்ப வெண்டைக்காய் மாதிரி விரல் மென்மையா இருக்குதுன்னு சொன்னா அதுல என்னென்ன இருக்கு தெரியுமா? பெண்களை நீங்க மட்டம் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க பாராட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவங்களை உழைக்கிறதுல இருந்து விலக்க வச்சு அவங்களை சாஃப்ட் ஆக்கி அவங்களை எதிர்க்காதவங்க எல்லாம் ஆக்கி அவங்களை அடிமையாக்குறதுக்கு நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்குள்ள. உண்மைதான் அது. நீங்க புத்தர் வரலாறுல பாத்தீங்கன்னா அம்பாபலின்னு ஒருத்தி இருப்பா. இப்ப சிம்ம சேனாபதினு ஒரு நூல் இருக்கும். அவ தாசி தொழில் பண்றவோ, அவ தான் சீடர் ஆவரா புத்தருக்கு. அதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, பெண்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் கலாச்சாரத்தெல்லாம் எனக்கு அனுபவம் லிப்ஸ்டிக் கலாச்சாரம் எல்லாம் நாட்டில் இருக்கிறதுக்கு அவள் ஒரு காரணம் அப்படின்ட்டு.
அந்த உதட்டு சாயத்துல ரொம்ப தெளிவா பழக்கப்படுத்தி நீங்களாம் வேலை செய்யாதீங்க, கையெல்லாம் மென்மையா வச்சுக்கணும், காலெல்லாம் உடம்புலாம் மென்மையா இருக்கணும் அப்படிங்கிற உபதேசம் அவ பண்ணியிருக்கிறா நிறைய. அதே அந்த நாவல்ல இன்னொரு பாத்திரம் வரும், அது வந்து கரடு முரடா கை இருக்கணும், நாமெல்லாம் உழைக்கணும், சண்டையும் போடணும், குதிரை வீரம் நாம இருக்கணும் அப்படின்னு இன்னொரு பாத்திரத்தை இருப்பாங்க. அந்த நூல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது லிச்சாவி சமூகத்து வீர வரலாறு அதெல்லாம் இருக்கும். அதுல இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல ஒப்பீடு, இந்த ஒப்பீட்டுக்குள்ள ஒரு வரலாறு இருக்கும். அது வரும்போது அது உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும். அதனால இந்த ஓமை வரும்போது தமிழ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது இன்னைக்கு பயன்படுத்தும் போது நம்ம வேற மாதிரி அதை கவிஞர்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க. சினிமா கவிஞர்கள்ல இருந்து எல்லாருமே உயர்ந்ததன் மேற்றே உள்ளுங்காலைன்னு அதே தொல்காப்பியம் சொல்லுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சிறப்பு தன்மையை பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயம். நீங்க பார்க்கிற பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை அதுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். அது இல்லாம இந்த உலகத்துல எந்த பொருளும் கிடையாது. சேருங்கிறது உங்களுக்கு வந்து கால் மிதிக்கிறதுக்கோ அல்லது அதுக்கு போறதுக்கோ உங்களுக்கு அருவருப்பானதா இருக்கலாம். ஆனா அது செந்தாமரைங்கிற ஒரு நல்ல உங்களுக்கு உயர்ந்த மலர் ஒண்ணு கிடைக்கணும்னா சேரு இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப சேத்தை பார்க்கும்போது இந்த மலர் பிறப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படி நினைக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்ததை பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் உள்ளவர்னு அர்த்தம். இதுதான் பொருளை பார்க்கிற முறை. அதனாலதான் பொருள் அல்லவற்றை பொருளாக காண்தல் அப்படின்னா திருக்குறள் இதை பத்தி நிறைய இடங்கள்ல இந்த பொருளை பார்க்கிற முறையை பத்தி நிறைய பேசுறார். மெய்ப்பொருள்னு பேசும்போது ரெண்டா பேசுவார். யாரு மூலமா கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய அறிவு வந்து மெய்ப்பொருளை பார்க்கணும்லாம் பேசுவார். இதெல்லாம் எதுக்கு நான் இந்த இவ்வளவு பீடிகை சொன்னேன் அப்படின்னா, ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நாம சொல்றோம்ல, இப்ப நீங்க பயன்படுத்துற பொருள்லயே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. மனிதர்களுக்கு மட்டும் எந்த சிறப்பு அம்சமும் கிடையாது. ஏன்னா இந்த சிறப்பு அம்சங்கள்ல எதையாவது ஒன்னையாவது அவன் வெளிக்கொண்டு வரணும். இதுதான் பிறப்பு. அதுதான் மாணிக்க வாசகர் இதெல்லாம் நீங்க படிக்கும் போது நம்ம புல் பிறவியிலிருந்து புல்லு அப்புறம் பறவை மரம் இதெல்லாம் பிறந்தன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம்ல. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய். இப்ப நம்மளுடைய பழைய வரலாறு இது. நான் ஒரு புல்லா பிறந்த காலத்துல இருந்து பாம்பா பிறந்த காலத்துல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் எனக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. எல்லாரும் நாயேன்னு சொல்லுவாங்கல்ல, நாயா பிறக்கிறதுல ஒரு தனித்தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, நீங்க எந்த வேஷத்துல வந்தாலும் நாய் உங்களை கண்டுபிடிச்சிரும். நீங்க தான் அதுக்கு பழகினவங்க அப்படின்னு. ஏன்னா வியர்வை நாற்றத்துல அது வந்து கவனமா அல்லது சிறப்பா அதுக்கு என்ன குணம் அப்படின்னா, வியர்வை நாற்றத்தின் மூலமாகவே வகை தெரிந்து கொள்ளும், ஆளை தெரிந்து கொள்ளும். ஆமா, இப்போ இந்த குணம் இருக்குல்ல, இந்த குணம் நமக்கு தெளிவா இருந்தா நாம வர்றவன் யாருன்றத நாம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நீங்க நான் யாருக்கு நாசப்படுத்த தேவையில்ல. ஒவ்வொரு பிறப்பு அடிப்படையிலேயும் ஒரு சிறப்பு தன்மை. அது இன்னொரு குணம் கூட நான் சொல்லுவேன். குரங்கு, யானை, அதுக்கு மாதிரி ஒவ்வொன்றும். இப்ப கடலுக்குள்ள வாழின உயிரினங்கள் நிறைய பேசும்ல. ஆமை வந்து ஒரு இடத்துல நினைச்சே கருவை வந்து முட்டையை பொறிக்க வைக்கிறதுனா பேசுவீங்கல்ல, அதெல்லாம் வரலாறு தானே. ஆமை குஞ்சு பொறிக்கிறது நினைச்சே பொறிக்க வைக்கும். இப்ப நீங்க தியானம் பண்றீங்கன்னா ஒரு ஆமையா தெளிவா பிறந்திருந்தீங்கன்னா தான் தியானம் உங்களுக்கு கை கூடும், இல்லாட்டா தியானம் கை கூடாது. அதே மாதிரி பன்னியா பிறந்திருந்தாதான் சுத்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது உட்கார்ற இடத்துலயே மலம் போடாது. இங்க நம்ம கோயில்ல உட்காந்து சுண்டல் வாங்கி அங்கேயே பொறுக்கி போட்டு வருவோம்ல, நீ பண்ணிக்கு கூட லாய்க்கலடான்னு அர்த்தம். அது நாம் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டு மலங்கிற அசுத்தத்தை சாப்பிட்டு அது பண்ற விஷயம் யாரும் பண்ண மாட்டான். அப்ப சுத்தம்ங்கிறதுக்கு அடையாளமா நீ வாழணும் அப்படின்னா அதுவா நீ கொஞ்ச நாளாவது பிறந்திருந்தாதான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிறப்புக்குள்ளேயும் ஒரு சிறப்பு தன்மை உண்டு. தாவரமா பிறந்திருந்தா நிறைய மருந்து தன்மை. எல்லா தாவரத்திலையும் மருந்து தன்மை இருக்கு. அது நீ தெரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த படைப்புக்குள்ள உங்களுக்கு தரப்பட்ட உடம்பின் மூலமாக பயிற்சி ஒன்று உண்டு. ஏதாவது ஒரு சிறப்பு தன்மை உண்டு. எல்லா சிறப்பு தன்மையும் பெறுமாறு நீங்கள் படைக்கப்பட்டு
ஆனால் இப்பொழுது மனிதனாக இருக்கும் பொழுது இந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்து அவைகளை பயன்படுத்த வேண்டும். நீங்களும் சிறப்புக்கு உரிய ஒரு மனிதராக வாழ வேண்டும். இதுதான் பிறப்பினுடைய ரகசியம். இந்த ப்ராசஸ் அல்லது இந்த முறை இருக்குல்ல, இதுதான் முறை. நம்ம பிறப்பு வரலாறு, நம்ம வாழ்க்கை, இதனுடைய முறை தான். இப்ப நான் இப்ப நானும் நீங்களும் ஒரே, இப்ப நாம எல்லாரும் ஒரு சுதந்திரம் பெற்ற பிறகு பிறந்தவங்க தான். இப்ப இங்க இருக்கிறவங்க ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற பிறகு பிறந்திருக்கிறீங்க. இல்ல சுதந்திர காலத்துக்கு முன்னாடி, ஆமா, ஒரு இல்ல 1900 பிறந்தவங்களே வச்சுக்கோங்க. இப்ப 100 வருஷம் ஆளுங்களையும் வச்சுக்கோங்க. நீங்களாம் யாராவது இந்த ஒரு குரூப் இருக்கிறோம்ல, நாம ஒரு ஒட்டுமொத்தமா இருக்கிற இந்த பிறப்பு ஒரு குழு, இதுலயே அவர் வேற மாதிரி இருக்கிறாரு, இவர் வேற மாதிரி இருக்கிறாரு, நான் வித்தியாசமா நினைக்கிறேன், அவர் ஒரு வித்தியாசமா நினைக்கிறாரு, இவருக்கு எப்படி திடீர்னு இதெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறோம்ல. இப்ப பிறந்தல இருந்தே ஒருத்தருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை ஒண்ணு. சில பேர் பிடிச்சிட்டு விடுறான், சில பேர் அதுலயே இருக்கிறான், சில பேர் அதையே பிடிக்குது, சில பேருக்கு முதல்ல இருந்தே அது பிடிக்க மாட்டேங்குது. இப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறப்பதான் அதான் என்ன சொல்றேன், நாம பிறவி குணம் அப்படின்னு சொல்றோம். உடனே நீங்க எதுக்கு போகக்கூடாது, பிறப்புன்னா உங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஜாதி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூழலுக்குள்ள நீங்க போறீங்கல்ல, அதுல போய் பதில் சொல்லலாம். ஆனா இந்த வேற்றுமை பகைமையா சொல்ற மாதிரி பதில் சொன்னீங்கன்னா தப்பு. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சயின்ஸ் என்ன, இப்ப சயின்ஸ்ல புத்தர் வரைக்கும் அதுதான் நம்ம கொண்டு வந்தாங்க. நீங்க எவ்வளவு பழகுறீங்களோ, போன ஜென்மத்து தொடர்புல தான் உங்களுக்கு அறிவு இருக்குது. ஆனா உயிர்னு ஒண்ணு இல்லைன்னு புத்தரும் ஏற்றுக்கிட்டார். அறிவியலும் ஜீன் வழியா அதை சொல்லுது. அப்பா அம்மாவுக்கு இருக்கிற விஷயம் அல்லது மூதாதைக்கு இருக்கிற விஷயம் இது நமக்கு வருது. எனக்கு தெரிஞ்சு இப்போ டார்வின் சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது வலிமை உள்ளது வாழும் அப்படின்லாம் பதில் சொல்லியிருக்காருங்கல்ல. இப்போ இது நீந்தர மீன் பறவையா நினைச்சு அப்புறம் பறவையா மாறுது. அது என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் ஏதோ விஷயமா நினைச்சு இன்னொன்னா மாறுது. இப்போ ஆப்பிரிக்கா யானை காது ரொம்ப பெருசா இருக்கும். அது இந்தியா யானை மாதிரி வர்றதுக்கு 1 லட்சம் வருஷம் ஆகும். அதுவே அந்த ஜீன்ல அது நினைச்சு அந்த காதெல்லாம் மாறி இப்படிலாம் அதை சொல்லுவாங்க. இதுதான் அந்த நினைப்பு அந்த ஜீனை மாற்றி நீங்க நிறுத்துவது. இதுதான் நம்ம அறிவியல் சொல்லுகிற அல்லது டார்வினுடைய பரிணாமத்தினுடைய புரிஞ்சுக்கிற முறை. ஆனாலும் எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் சுகம் என்கிற பெயரில் தொடர்ந்து வருகிற துன்பத்தை அதே முறையில் அமைச்சிருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இவன் கையில இல்லை. நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க நினைக்கலாம். புத்தர் தான் இதுல நேரா வராரு கேள்விக்கு பதிலுக்குலாம். அதுல தோல்வி அடைகிறார்கள். என்னன்னா, தொடர்ந்து நாம எந்த துன்பத்தையும் மாத்திக்கிற மாதிரி பிறப்பை என்ன பண்ண முடியல, மாத்திக்க முடியல. ஆனா துன்பத்துல இருந்து நாம விடுபடணுங்கிற வரைக்கும் பேசிருக்கோம். இதுதான் அதுல நாம் போடுற ஒரு திரை. இதுக்கு மேல நான் தொடர்ந்து இன்னைக்கே ஆராய்ச்சி பண்ண முடியாது. நீங்க தொடர்ந்து நாம அதை பத்தி பேசிட்டு வரோம். அதுல எனக்கு இன்னொருவனை விட ஒரு வித்தியாசமான அல்லது வேறுபட்ட விஷயம் வருகிறது என்று சொன்னால், இதுக்கு நாம காரணமா எதை சொல்றோம்னா, பழைய பிறப்பை சம்பந்தப்படுத்துகிறோம். அதுக்கு நேரடியா பதில் என்னன்னா, போன பிறப்புல நன்றாக புகைப்பழக்கம் உள்ளவர் அதுல அனுபவிச்சு அது இனிமே எனக்கு வேணாம் அப்படின்னு திருந்தனா அவரால் விட முடியாது. அவர் செத்த பிறகு இந்த பிறப்புல முதல்ல இருந்தே அவர் சிகரெட்டை தொடாத மாதிரி அந்த கடவுள் அந்த எண்ணத்தோட படைப்பான். இதுதான் கடவுளோட வேலை. அது கூட நடுவில் இன்னொரு டெஸ்டிங் இருக்குது. என்ன டெஸ்டிங்னா, நீ உண்மையிலேயே ஒண்ணு நினைச்சியா, உண்மையிலேயே அதுக்கு தகுதி உண்டா, உனக்கு சிகரெட்டை தொடாமலே நீங்க அல்லது பீடியை பிடிக்காமலே நீ இந்த பிறப்புல வாழணும் அப்படின்னு உனக்கு தகுதி உண்டான்னு பாக்குறதுக்கு இன்னொரு டெஸ்டிங் உண்டு. நீ கஷ்டப்பட்டு பீடி பிடிக்க வேணாம் நினைச்சிருந்தா மட்டும் விட்டுற மாட்டான். அதுக்குள்ள நீ எவ்வளவு தெளிவு அடைஞ்சிருக்கிறையோ அது அவன் கன்ஃபார்ம் பண்ணாதான் இந்த பிறப்புல பிறந்ததுல இருந்தே அதுக்கு என்ன பண்ணுவான்னா 2 விஷயம் பண்ணுவான். நீங்க சிகரெட்டு பிடிக்கிற அப்பாவுக்கு பிறந்து விடுறவனா இருக்கலாமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஏன்னா உங்களை வச்சு உங்க அப்பா விடணும் அல்லது உங்களை டார்ச்சர் பண்ண அவர் பிடிக்க வைக்க. ஏன்னா சின்ன வயசுல உங்ககிட்ட காசு கொடுத்தாச்சு, நீங்க பிடிக்கதானே, உங்க அப்பாவுக்கு தெரியாத ஒரு பீடி எடுத்து பிடிப்பீங்கல்ல, அதுக்கு டெஸ்ட் விடுவான். உங்க அப்பாவுக்கு தெரியாம பீடி பிடிக்காத ஒரு ஆளா மனநிலையாவும் நீங்க இருக்கலாம் அல்லது பிடிக்கிற ஆளாவும் இருக்கலாம். இதை டெஸ்ட் பண்ண வேறுதான் இந்த கடவுளோட ராஜ்யம். அதுலதான் உங்களுக்கு அப்பா அம்மாவை முடிவு பண்றது. அப்பா அம்மா ஜீன் இல்லை, நீங்க
அந்த அப்பா அம்மா கிட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க? இதுதான் அங்க முதல்ல முடிவு பண்ண. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை பிடிக்காத குடும்பத்துல வச்சு பிடிக்காம பழக்கப்படுத்தலாமா, அல்லது பிடிக்கிற குடும்பத்துல பழக்க வச்சு இதில் வெளியே கொண்டு வரலாமா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் நமக்கு அமைகிற குடும்பம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் விளங்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது. அப்ப நாம வரலாறுக்கு இப்ப நிக்கிறோம்ல, உலகத்துல எல்லாரை விட நீங்கெல்லாம் நாகரிகத்தின் முன்னோடி, உலகத்துக்கே நாகரிகத்துக்கு திராவிடர்கள் தொட்டில் கட்டினார்கள் அப்படின்னா விவேகானந்தர் பேசுறார். உலகமே திராவிடர்களுக்கு கடன் பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நாகரிகத்தினுடைய தொட்டில், தாய் தொட்டில் இவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்லாம் அவர் பேசுறார் விவேகானந்தர். ஒரு நூல்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப மனிதர்கள் இப்ப நாமெல்லாம் பண்பாடுன்னு ஒண்ணு பேசுவோம்ல. ஒரு சிலர் எங்க நாட்டு பண்பாடு இது உலகம் முறை சுத்தி வர்ற ஒரு ஆள் இங்க இருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா போவாரு, அப்புறம் இன்னொரு நாட்டுக்கெல்லாம் போவார். நான் ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு எழுதினேன். என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, கடவுளை பத்தி. நான் எழுதுனதில்லை, தொல்காப்பியர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன வார்த்தை அப்படின்னா, பால், வரை, தெய்வம் அப்படின்னு 3 சொல் இருக்குது. பால், வரை, தெய்வம். இந்த 3ஐயும் சேர்த்து பால்வரை தெய்வம்னு ஒரு சொல் இருக்குது. பால்னு ஒரு சொல் இருக்குது, வரைன்னு ஒரு சொல் இருக்குது, தெய்வம்னு ஒரு சொல் இருக்குது. தொல்காப்பிய இலக்கணத்துல தமிழ்ல இருந்த சொல்ல கொடுக்குறாங்க. சொல்லிட்டு அது இல்லாம கடவுளை பத்தி சொல்லணும்னா இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு பால்வரை தெய்வம்னு ஒரே சொல்லாவும் சொல்றாங்க. பால்னா என்ன அப்படின்னா, இந்த சேர்த்து வைக்கிற விதிக்கு பேரு பால். ஆனா அதுல தலையிடாது. வரைனா என்னன்னா, நீங்க எந்த எல்லைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது அது. தெய்வம்னா என்னன்னா, உங்க பிரச்சனையில உங்களுக்கு தெரிய வர்ற இன்னொரு விஷயம், நம்மளை தாண்டி இது நமக்கு வாழ வைக்குது அப்படின்னு தெரியும். தெய்வம். இப்ப பெருமூச்சு வருது இல்ல, அதெல்லாம் தெய்வத்தோட அடையாளம். தேம்பி அழுது ஒரு பெருமூச்சு வந்த பிறகு ஒரு மனநிலை மாறுது இல்ல, ஒரு தெம்பு வருது இல்ல. அப்புறம் ராத்திரிலாம் பிரச்சனையில அல்லாடிட்டு காலையில எழுந்திருக்கும் போது தெளிவா எழுந்திருக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் உதவுறதுக்கு பேரு தெய்வம். தெய்வம்னா இங்க கோயில் இருக்கிறது மட்டும் இல்ல, என்னுடைய நினைவுகள் இருந்து மறுபடியும் என்னை மீட்டு கொண்டு வருவது தெய்வம். அப்படியே உங்களுக்கு ஆசுவாசப்படுத்துவது, அவ்வளவுதான். இது எது ஒன்னாலும் இருக்கலாம். அதாவது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான். அதுல எத்தனை வகையில வருதோ அது எல்லாமே தெய்வம் தான். இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு நீ கடவுளை புரிஞ்சுக்கணும், அது வேற அப்படிங்கிறார் தொல்காப்பியர். பால், வரை, தெய்வம். இது உலகம் முழுக்க எப்படி எப்படி தெய்வம் பேர்ல இருக்குது அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கே ஒருத்தர் உலகம் முறை சுத்திட்டு வருவார். இங்க இருக்கிறார் அவரு. அவர் பெருமன்றத்துல துணை ஆசிரியர். இப்போ சித்தாந்தம் இதே இருக்கு. என்ன அவருக்கு பேரு ஞானப்பிரகாசம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வளர்ந்துகிட்டே வர்றதுல நான் கண்டுபிடிக்கிற தெய்வம் வேற, உலகத்துல கண்டுபிடிக்கிற தெய்வம் வேற அப்படின்னு பேர்லாம் வைக்கிறோம்ல. தெய்வம் வேற வேற வான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்பதான் ஒரு பாட்டு தான் தெரியும் உங்களுக்கு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே, இந்த மாதிரிலாம் பாட்டை சொல்லி நம்ம தப்பிச்சுப்போம். என்ன காப்பாத்துற தெய்வம் என்ன மட்டும்தான் காப்பாற்றும். உங்களை காப்பாத்துற தெய்வம் உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். ஆனா பொதுவுல ஒரு தெய்வம் நாம பேசணும். இந்த என்ன காப்பாத்துற தெய்வமும் பொதுவுல காப்பாத்துற தெய்வமும் எப்ப ஒன்னா தெரியும் எனக்கு, அப்பதான் நான் பேசணும். என் தெய்வம் வேற அவங்க தெய்வம் வேற இல்லைன்னு பேசக்கூடாது. முதல்ல பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சாதான் அதுக்கப்புறம் நான் எல்லாத்த பத்தியும் பேசுறதுக்கு தகுதி இருக்குது. முதல்லயே நான் பேசினா ஏமாத்துறேன்னு அர்த்தம். அவன் ஜெயிலியா, நீ முதல்ல என்ன செஞ்ச அதை பாத்தியான்னு கேட்கறான்ல. நீ உன் முதுக பார்க்க மாட்டேன், நீ ஊரா முதுக பாக்குற அப்படின்லாம் நான் சொல்றேன்ல. இதெல்லாம் அதுக்கு தான் வந்தது. அப்பதான் உங்களுக்கு எது தெரியணும்னா, நான் வித்தியாசமா பாக்குறேன் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை எப்ப அடையாளம் காணுவான்னா, எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா என் பார்வையில அவன் கெட்டவன், ஆனா அவன் பார்வையில அவன் நல்லவன். இப்ப எல்லாருமே நல்லவங்க ஒத்துக்க முடியுமா? அதுவும் ஒத்துக்க முடியாதுல்ல. யாருமே அடுத்தவனை தான் குறை சொல்லுவான்.
என் பார்வையில தான் அவன் கெட்டவன், அவன் பார்வையில அவன் நல்லவன் தானே. அது ஒரு காரணம் வச்சுக்கிறானா இல்லையா? அப்ப எல்லாருமே நல்லவர்கள் தானே. ஒத்துக்க முடியுமா உங்களால? எல்லாருமே நல்லவங்க எடுத்தோடனே சொல்லிட்டா தப்பு இல்லையா? அப்ப இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துக்குள்ள இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணாம அது சரி அப்படின்னு முடிவு பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இந்த திருநிலை தனிவெளினா சும்மா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. அது இந்த ஒரு பாட்டு தான் வள்ளலார் கடவுளை பத்தி சொல்ற மிக, அதாவது முழுமையையும் சொல்லுகிற முக்கியமான பாட்டு. திருநிலை தனிவெளி சிவவெளி ஏனும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதி, இதான் பாட்டு. இந்த பாட்டுல திருநிலை தனிவெளி அப்படின்னா நான் உடனே செல்வத்தை வழங்குகிற வெளி, சிவவெளினா கடவுள், எல்லாமே அருள் தான் சொல்லிட்டு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தத்துவம்னு வரும்போது எவ்வளவு பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அதிலுடைய அந்த உண்மையை அதுல பதில ஆகணும். அதனாலதான் இதை நாம பாடமாக்குறோம். இது ஏதோ நாம இத புலகாங்கிதம் அடையிற விஷயம் இல்ல. புலகாங்கிதம்னா ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம்லாம் வள்ளலார் பேசிக்கிறாருப்பா, இவ்வளவு பெரிய விஷயம்பா, அது எவ்வளவு பெரிய வெளியை பத்தி ஏன்னா இங்கேயே அப்படி கேட்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்மகிட்ட. இந்த விஷயத்தெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, நமக்குள்ள வேற்றுமை உண்டு, அதே சமயத்துல அதுலயும் ஒரு உண்மை உண்டு. ஏன்னா எல்லாரும் நல்லவன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா என்னை நோக்க அவன் நல்லவன் கிடையாது, அவனுக்கு தான் அவன் நல்லவன். ஆனா எல்லாரும் நல்லவர்கள் யார் சொல்லுவான்? சொல்லணும். எப்ப சொல்லுவீங்க? நீங்க இப்ப சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் நல்லவங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறக்கா இருக்க முடியாதா? எல்லாரும் நல்லவங்க தான் சார், எல்லாருமே நல்லவங்க தான். இப்ப உங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க எப்படி கெட்டவரா இருக்க முடியும்? எல்லாரும் நல்லவங்க தானே ஒரு வகையில. எனக்கும் அவங்களுக்குமான உறவு வரும்போது பிரச்சனையா தெரியலாம். ஆனா இதுதான் கடவுளை காட்டி கொடுக்கறது. இப்ப எல்லாரையும் அவன் வாழ வைக்கிறான். இப்ப நீங்க இங்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா தெரியும். இந்த சித்தர்கள் கிட்ட இந்த இடத்துல அந்த முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா அவங்க நல்லவன் கெட்டவன் பார்க்காம எல்லாரையுமே வரவேற்பாங்க. வரவேற்கிறதுனா பெருசா மேலதளத்தோட இல்ல, அல்லது பாப்பா எல்லாம் செய்யறேன் அப்படி இல்லாது. நாம நினைப்போம், என்ன அவ்வளவு மோசமானவனை கூட்டு ஐயா இதெல்லாம் அவன்கிட்ட பேசுறாரு, அவனையும் வச்சிருக்காரு நினைப்போம் நமக்கு எப்படி. ஆனா அவரு அவனுக்கும் ஒரு விடுதலை அளிக்கிற விஷயத்துக்குள்ள இருப்பார். நமக்கு தான் நாம தான் அவனை பேதம் பார்க்கணும், அவர் அவனை பேதம் பார்க்க மாட்டார். ஆனா நம்முடைய தகுதியையும் அவனுடைய தகுதியையும் பார்க்காம இருக்க மாட்டார். ஆனா அவனை வெறுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க வேற ஏதாவது ஒரு அளவுகோல் இருப்பாங்க. அது என்ன அளவுகோல்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகத்தினுடைய பொதுவான விஷயத்துக்குள்ள முரண்பாடு இருக்குதா, அவன் குடிப்பழக்கம் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது அவனுக்கு தவறான செயல்கள் இருக்குதா, அத சமூக நலனுக்கு எதிரான ஒழுக்கம் இருக்கும்போது விரட்டுவாங்க, அது வேற. ஆனா மனிதர்கள் அவங்க வித்தியாசம் பார்க்காம இருக்கிற மனநிலை ஒரு நேரத்துல உங்களுக்கு தெரியும். அது நமக்கு என்ன வரும், நெருடலா இருக்கும். என்ன இவனையும் அவரு சொல்றாரு, நாமெல்லாம் இவ்வளவு பண்றோமே அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துல. அது இது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னா, இந்த 3 வெளி சொல்றாருல்ல, திருநிலை தனிவெளி, சிவவெளி, அருள்வெளின்னு சொல்றாருல்ல, இந்த 3 வெளியும் புரிஞ்சுக்கணும்னா, அருள்வெளி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஒரே வெளிங்கிறார், ஓர் அருள்வெளி. அப்ப எல்லாரும் நல்லவன் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி. அது சிவவெளின்னு வரும்போது அப்படி இல்லை, உறவு வரும்போது அவன் வேற நான் வேற. திருநிலை தனிவெளின்னு வரும்போது அது தனித்தனி, அது கூட இன்னொன்னு சேரவே சேராது. இப்ப நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், அப்பா அம்மாவுக்கு இது ஏன் தான் எனக்கு இப்படி பிள்ளையா வந்தான் நீங்க சொன்னாலும் தடுக்க முடியாது, எனக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா வந்தாங்களே நான் சொன்னாலும் தடுக்க முடியாது. ஆனா அவங்க வினையில நான் பிறக்கல, என் வினையில அவங்க இல்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. ஒரு முதல்ல அப்பா அம்மாங்கிற பேர்ல ஒரு ஆண் பெண் சேர்றாங்கல்ல, அவங்களுக்கே முதல்ல அவங்க சேர்றதுக்கு ஒரு வினை இருக்கும். என்னதான் தலைகீழானாலும் நீங்க அதை மாற்ற முடியாது. அத உங்களுக்கான கேரக்டராவே வளர்த்து வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிங்களேன்,
இந்த சூட்சுமெல்லாம் ரொம்ப பெரிய, அதாவது நீங்க நல்ல எல்லாரையும் கவனமா கவனிச்சீங்கன்னா தெரியாது. எப்படி தெரியும்னா, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன ஒரு வீட்டுல அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய மாப்பிள்ளைங்களை பாக்குறாங்க, நிறைய மாப்பிள்ளைங்க வந்து போய் சாப்பிட்டு போறானோ வேணாங்கிறாங்க, கடைசியில இப்படி ஒண்ணு பார்த்து தேடி தேடி ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை வருது. அப்ப என்ன அடுத்தது இவங்க நினைக்கிறாங்க, நாம எத்தனை பேரையும் பார்க்க கூடாது, ஒரே மாப்பிள்ளைய ஒழுங்கான ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரே தடவை பார்க்கணுங்கிறது அழிஞ்சிடுது இல்ல இல்ல. அப்ப என்ன வரும்னா, கடவுள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்குறாமோ அது மாதிரி ஒரு ஆளை கொண்டு தான் நிற்பாங்க. உங்களுக்கு இருக்கிற வீக்னஸ்ல தான் அந்த சேர்க்கிறதே முதல்ல அது நடக்கும். சேர்த்த பிறகுதான் உங்க வினை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதா இல்லையா, என்ன பிரச்சனை, என்ன மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளலாம் அப்புறம் தெரியும் உங்களுக்கு அந்த விவரம்லாம். சரி, ரெண்டு பேருக்குமான வினையில அவங்க வாழறாங்க தான் குடும்பமா, அவங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும் பாரு. இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல இருந்தே அதன் புத்தியில தான் அது வளரும். நீங்க யாரும் வளர்க்குறேன்னு சொன்னாலாம் சும்மா பேசி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேட்கிற மாதிரி தான் நீங்க வாங்கி கொடுத்தாங்க. குழந்தையிலே நீங்க வளைஞ்சு கொடுத்தாங்க. எப்படின்னா, சில பேர் அடிப்பீங்க, இருந்தாலும் நீங்க அதுக்குள்ள அன்னைக்கு என்ன மாத்திக்காம இருக்கலாம், அடுத்த நாள் அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது உங்களால திருப்தப்பட்டதா இருக்காது. ரொம்ப தொடர்ச்சியா நீங்க பண்ணீங்கன்னா உங்களை விட்டு ஓடுறதா தான் அது இருக்கும். அப்ப என்ன பண்றோம்னா, தொடர்ந்து நாம அதுக்கே வளையிறோம். அது கேட்கிற மாதிரி எதையாவது, இப்போ அதுக்கு தானே விளம்பரம்லாம். இந்த குழந்தைங்களை வச்சு உங்களை எப்படியாவது ஏமாத்துறதுக்கு தானே குழந்தைங்களை வச்சு விளம்பரம் நடக்குது. எல்லா விளம்பரமும் குழந்தைங்களை வச்சு நடக்கும். அப்ப ஏன் அது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது உங்களை குழந்தைங்களை வச்சு உங்ககிட்ட அந்த வியாபாரத்தை அவங்களால பண்ண முடியும்னு அதுக்குள்ள தெளிவா இருக்கிறாங்க. அது நீங்க எந்த விளம்பரம் வேணாலும் எடுத்துன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கே கூட போய் டிவியில இருக்கிற எல்லா விளம்பரத்தையும் எடுத்து வச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியாது. அதுக்குள்ள நீங்க குழந்தை கேட்குதுன்னு அது தொலையுதுன்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்து தொடர்ந்து போகுது. பெரிய நடிகரால கூட காப்பாற்ற முடியல. அது குழந்தை கடைசியா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடுலயே சீக்கிரம் செத்து போச்சு. தெரியும் உங்களுக்கு, பிரபுதேவா பையன் குழந்தை. ஆனா அவருக்கு வந்து ஒரு ஷூட்டிங் போறாருன்னா அங்க ஒரு சமையல்கார குரூப் வரணும், அவருக்கும் தொடர்ந்து சமைக்கிற ஒரு ஆளை கூட்டாந்து வச்சு அவன் தனியா இவருக்கு மட்டும் சமைச்சு கொடுப்பான். அப்படி தன்னுடைய உடம்பையும் விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு ஒரு குழந்தைய மாத்தவோ அல்லது அதுக்கு தன்னுடைய விஷயமா கொண்டு வரவோ முடியல. அப்ப எதாலேயும் முடியல. உங்களுக்கு இது விவரமா தெரியல, ஓரளவுக்கு அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கனால இது மாதிரி உங்களால என்ன தெரியல, இது மாதிரி நினைச்சு பார்க்க தெரியல. ஆனா அப்படிதான் உண்மை, அது வளரும். இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எப்ப அவங்களால முடியுதுன்னு வருதோ அப்ப அவங்க புத்தியை காட்டுவாங்க. அது நீங்க ஒரு நிர்வாகிங்க வேலை பார்த்தாலும் சரி, ஒரு வாத்தியாருங்க படிச்சாலும் சரி, அப்பா அம்மா பிள்ளையா வளர்ந்தாலும் சரி, எப்ப அதுக்கு வேலை காட்ட தோணுதோ, ஒரு சுச்சுவேஷன் வருதோ அன்னைக்கு செய்யும். ஒருவேளை அப்படி இல்ல, இவங்களுக்கு செய்யணுங்கிற மனநிலையில அதுக்கு இயற்கையா இருந்தா நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது அவங்க எண்ணத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். சில வீட்டுல தான் எல்லா புள்ளையும் எப்படி இருந்தாலும் ஒரு புள்ள நாம எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவுக்கு வந்து இதுக்கெல்லாம் செய்யணும்னு ஒண்ணுதான் நினைக்கும். இல்ல நினைக்காத குடும்பம் நிறைய இருக்கும். சிலது எப்படி செஞ்சாலும் நாம வெளியே வர நினைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சமூகத்துல ஒரு கட்டமைப்பா இருக்கு, அதை காப்பாற்றுறதுன்னு கொஞ்ச நாள் இருக்கும். இதுதான் மெயின்டெனன்ஸ். இதுதான் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னா இல்ல சமூகம் அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்குது. எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா, இல்ல 4 பேருக்கு வெளியில தெரிஞ்சா தப்பு, இல்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழணும். கொஞ்சம் குடும்பத்துல பசங்க இப்ப அப்பா அம்மா கூடயே வாழற சில பசங்க அப்பா அம்மாவுக்குள்ளேயே இருந்து வெளியே வர்றது சிலது இருக்கும், அப்பா அம்மா கூட இல்லாம வெளியே வர்றது சில இருக்கும். இதெல்லாம் எப்படி முடிவு பண்றது? அது மனநிலையில இயற்கையாக அது பிறப்புல இருந்து அப்படி இருக்கும். அதை போய் நீங்க இந்த மாதிரி புள்ள வந்து நம்மளை விட்டு வெளியில போய் அது நமக்கு பிரச்சனை பண்ணணும்னு யாருக்காவது ஞானம் வரணும்னா அவங்களுக்கு அப்படி ஒரு புள்ள பிறக்கும். இல்ல அப்பா அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு அது நினைக்குதுன்னு சொன்னா, எந்த அப்பா அம்மா வந்து பிள்ளையால லாப அடையம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அப்படி ஒரு புள்ள பிறக்கும். எந்த புள்ள நினைக்கிற புள்ளையா இருக்குதோ, எந்த பிள்ளையால அனுபவிக்கணும் யாருக்கு தலையெழுத்து இருக்குதோ அவங்களோட இதை இணைக்கிற வேலை தான் கடவுள். யாரோலையும் யாருக்கும் வராது. இவன் விதிதான் அவனுக்கு பிள்ளையா வரும். ஆனா இவன் விதியே அவன் பிள்ளையா இருக்காது. இவனுக்கு என்ன அனுபவம் தேவையோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல கொடுத்து அதுல வளரணும் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான் பார், அவனை கொண்டாந்து அவனுக்கு பிள்ளையா. அது வரைக்கும் புள்ள பிறக்காது சில சமயம். அது மட்டும் இல்ல, புள்ள பிறக்காதுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா பிள்ளைக்காக அலைஞ்சவனாவும் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே எவன் பிள்ளையாவது அவன் கெடுத்திருப்பான்.
அப்ப இவ்வளோ மனநிலையையும் ஒரு விஷயத்துல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வினை கிடையாது. ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க 10-15 விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனைக்குள்ள 10-15 பேர் வினை சேர்ந்திருக்கும். இந்த வேலை இந்த நூல் கண்டு சிக்கலை கடவுள்னா தெளிவா பண்றாருன்னு தெரிகிற காலத்துல நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம பண்ண தப்பு என்ன பண்ணணும்னு தெரியல, இதெல்லாம் புரிஞ்சிக்க வைக்கிறாருன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்பதான் ஓர் அருள்வெளி தெரியும். எல்லாமே சத்தான் அப்படின்னு தெரியும். ஆனா முதல்ல சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஏமாத்துறோம்னு அர்த்தம். முதல்லயே சொல்லிட்டீங்கன்னா இது ரொம்ப தெளிவா ஊரை ஏமாத்துற ஆள்னு அர்த்தம். முதல்ல எல்லாம் நம்ம தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் நீங்க சொல்றவன் யாரா இருப்பான்னா ஊர்ல பிரச்சனையை வெளியே காட்டிக்காம ஊரை ஏமாத்துறவனாவோ அல்லது அவனை ஏமாத்திக்கிறவனாவோ இருப்பான். முதல்ல எல்லாம் சொல்லக்கூடாது. இத நல்ல தெளிவா அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ரகசியம் பேசாம பழகணும். அதுல பிரச்சனை வந்தா நண்பன் கிடையாது. ரகசியம் பேசாம பழகி அதுலயும் பிரச்சனை அதுலயும் 2 பேரும் ஒத்துமையா இருந்து அதுக்கப்புறம் வந்தா 2 பேருக்குள்ளே பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி யாராவது பழக முடியுமா? இப்போ இல்ல. அப்போ பிரச்சனைய நான் இப்படிலாம் விதவிதமா பாக்கிறேன் அப்படின்னா அவனுக்கும் ஒரு விஷயம் உண்டுன்றதான் அதுக்கு அர்த்தம். இந்த அவனுக்கும் ஒரு விஷயம் உண்டுங்கிற விஷயத்தை தான் நாம தத்துவமா பார்க்கும்போது வினைன்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்றோம். நாம செஞ்ச செயல் தான் அதுக்கு காரணம் சொல்றோம். இந்த வினை எதனால வந்ததுன்னு சொல்றப்பதான் இல்ல உங்களுக்கு புத்தி இல்ல, எல்லாரும் நீங்க உங்களுக்கு அறிவு இருக்குதே தவிர அறிவை நீங்க என்ன பண்ணல, பயன்படுத்தல, அல்லது நீங்க தெளிவா இல்லைன்னு சொல்றோம். அதுக்குதான் கடவுள் உடம்ப கொடுத்தாரு. இந்த உலகத்துல நீங்க புல்லுல இருந்து மனுஷன் வரைக்கும் உங்களை பிறக்க வச்சு கத்து கொடுக்குறார். மனுஷனான பிறகு நீங்க தெளிவா செஞ்சீங்கன்னா கணக்கு எடுக்கிறார். இந்த கணக்கு எடுக்கும் போது நாம தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் தான் சைவ சித்தாந்தத்துல என்ன பேர் கொடுத்தாங்க? ஆணவம், கர்மம், மாயை அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஆணவம், கர்மம், மாயைன்னு ஏன் பேர் கொடுத்தாங்க? உடம்பு, நாம இந்த உடம்பு வச்சுக்கிறோம்ல, இந்த உடம்புக்கு ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் தான் மாயை. இப்போ மரம், மாமரம் இருக்குது. ஒரு மாங்கொட்டையை எடுத்து கொண்டு போய் வச்சீங்கன்னா இன்னொரு மாமரம் வருது. அந்த மாமரம் தான் இது. ஆனா அதே மாமரம் இது கிடையாது. எந்த மருந்தீஸ்வரர் கோயில் நீங்க எடுத்து போய் ஒரு மரத்தோட கொட்டையை எடுத்து போய் வெளியில நடுறீங்கன்னு வச்சுங்களேன், மருந்தீஸ்வரர் கோயில்ல இருந்த அதே வேப்ப மரம் தான் உங்க வீட்டுல முளைஞ்சிருக்குது. ஆனா மருந்தீஸ்வரர் கோயில்ல இருக்கிற வேப்ப மரம் மாதிரி உங்க வீட்டுல வேப்ப மரம் வருமா? அதானே சார் வருது. வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஏன் வராதுன்னா அந்த மரம் வேற, இந்த மரம் வேற. மருந்தீஸ்வரர் கோயில்ல இருக்கிற மரத்துக்கு மருந்து தன்மை உண்டு. ஆனா நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அதுல மருந்து வராது. வேப்ப மரத்துக்குன்னு ஒரு மருந்து இருக்கும், அது வேற. ஆனா இந்த இதுக்குள்ள இருக்கிற மருந்து தன்மை எல்லாத்துக்குள்ளேயும் அது வேற. கொஞ்சம் கூடுதலா சில விஷயம் இங்க இருக்கும், அது அங்க வராது. அதுக்கு காரணம் இங்க இருந்த வால்மீகி அல்லது பெருமான், இதுதான் அதுக்கு காரணம். ஏன்னா இது நான் சொல்லல, இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற வளாகத்து மரங்களை ஆராய்ச்சி பண்ணி வந்த PhD ஆய்வு கட்டுரையே இருக்குது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வேப்ப மரம் தான் வெளியில முளையும், ஆனா அது வேற இது வேற. சரி, நீங்க வேற வெளியில இருந்து எடுத்து போய் வச்சாலும் அது வேற அது வேறதான். எனக்கு பிறந்த புள்ளதான், அது வேற, நான் வேற. இந்த விஷயம் இது எல்லாத்துக்கும் ஒரு மூலப்பொருள் வேணும். இப்ப நான் இப்ப நீங்க வேப்பங்கொட்டை தானே பாத்தீங்க, வேப்பங்கொட்டையை கொண்டு போய் வைக்கிறீங்க, அதுல வேப்ப மரத்தை வைக்கல. இல்ல, வேப்பங்கொட்டையில மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்காது, அதானே. ஆனா வேப்ப மரம் இருக்குதானா? அதுதான் இல்ல. இல்ல, வேப்ப மரம் எங்க வந்து? வேப்ப மரம் இருந்தா இல்ல, வேப்பங்கொட்டை தானே வச்சுக்கிறீங்க, வேப்ப மரம் எங்க இருந்தது? வேப்பங்கொட்டையில வேப்ப மரம் தான் வரும். ஆனா வேப்ப மரம் எங்க இருந்து வந்தது? மண்ணுல வச்ச பிறகு மண்ணுல இருக்கிற சத்து, காத்துல இருக்கிற சத்து, தண்ணி, ஆகாயம், சூரிய ஒளி எல்லாத்தையும் வச்சுதானே வேப்ப மரம் வந்து. ஆனா சூரிய ஒளியே வேப்ப மரம் கிடையாது. சூரிய ஒளி இல்லைன்னா வேப்ப மரம் கிடையாது. சூரிய ஒளியே வேப்ப மரம் கிடையாது. ஆனா சூரிய ஒளி இல்லைனாலும் வேப்ப மரம் கிடையாது. ஆனா வேப்ப மரம் வளர்றதுக்கு சூரிய ஒளி தேவைப்படுது, மண்ணு தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது, காத்து தேவைப்படுது. ஆனா காத்து இல்லைன்னா, காத்துதான் வேப்ப மரம், வேப்ப மரம் தான் காத்துன்னு சொல்லிடுவீங்களா? ஆனா அது ரெண்டும் ஒண்ணுதானே, ஒண்ணுதான் சார். ஆனா அது நேரா தெரியல. இப்படி நம்ம எல்லா பொருளுக்கும் ஆன மூலப்பொருளுக்கு பேரு மாயை.
மாயைன்னா இல்லாதது ஒண்ணு, மயக்கம் தர்ற ஒண்ணுலாம் கிடையாது. இந்த படத்துல எல்லாம் மாயா சாயம்லாம் அவங்களை ஏமாத்துறாங்கல்ல, அது டீ கடையில நீங்க சக்கரை தண்ணியை குடிக்கிற மாதிரி. அது டீங்கிற பேர்ல சக்கரை தண்ணி தானே தமிழ்நாடு மூக்க குடிக்கிறோம் நம்ம. அது சாக்கரையும் போட்டு குடிப்பான். அது இல்ல, அது சாயானா நிழல் அவங்க சொல்றது, அது கிடையாது நமக்கு. மாயை என்றால் எப்படி ஒரு பொருள் நாம வச்சிருக்கிறோம்ல, அது பெருசா கண்ணுக்கு தெரியறதுக்கு வர்ற காலத்துல அந்த மாயை என்கிற பொருள்ல இருந்துதான் நமக்கு அந்த கருவிகளுக்கான என்னது அது மூலப்பொருள்கள் எல்லாம் உண்டு. அவ்வளவுதான் ரா மெட்டீரியல் வச்சுங்க. இப்போ இந்த மூலப்பொருள் எல்லாத்தையும் உங்க உடம்புல பாக்குறது, கல்லுல பாக்குறது, மரத்துல பாக்குறது எல்லாம் ஒண்ணுதான். ஆனா மரம் வேற, கல்லு வேற, நீங்க வேற. இந்த கலை தெரிந்தவன் கடவுள். அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, எந்த மரத்துல வேற புடுங்கினாலும் உயிர் இருக்கும், எந்த மரத்துல கிளைய பூசா வெட்டினாலும் உயிர் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். ரோஜா செடியை வெட்டிட்டு நீங்க கொண்டு போய் கிளைய வச்சீங்கன்னா அதுல உயிர் கொடுக்க முடியும். ஆனா தென்னை மரத்துல வேற வெட்டிட்டு வச்சீங்கன்னா கொடுக்க முடியாது இல்ல. அப்ப எங்க எப்படி வச்சு பார்க்கறது அப்படிங்கிற வேலையை செய்கிறவன் கடவுள் அப்படின்னு அர்த்தம். அப்ப மாயை என்கிற மூலப்பொருளிலே இருந்து இந்த நமக்கான கருவிகளை கொடுத்து எங்கே நம்மை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற கலை தெரிந்தவன் கடவுள். ஆனால் மாயை என்பது அவன் கிடையாது, நானும் அவன் கிடையாது, இந்த உடம்பும் அவன் கிடையாது. இப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி, இதை ஏன் கொடுத்தான், இந்த பொறப்பை ஏன் கொடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்கறேன்ல. அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்டு மண்டை காயுது இல்ல. ஏண்டா என்ன படைச்சவன நான் பார்த்து கேட்பேன்லாம் பாட்டுலாம் எழுதுறீங்கல்ல. ஏண்டா என்ன படைச்சேன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா கடவுள் யாரையும் படைக்கல, நீ பண்றத புரிய வைக்கிறதா அவன் வேலை. ஆனா நாம புரிஞ்சிக்க மாட்டோம், சத்தியம் பண்ணிட்டு தான் பிறப்போம். யாருமே இப்ப நான் தத்துவம் பண்ணாலும் புரிஞ்சுக்க. இப்ப நான் தத்துவம் நடத்துறேன்னா என் கூட இருக்கிற வாத்தியார் புரிஞ்சுவாங்க. யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்களாம் வந்து உட்காந்து கேட்பீங்க, அவ்வளவுதான். வேற யாரையும் கூட்டு வந்து வச்சுலாம் கேட்க வைக்க முடியாது. அதனால நான் நடத்துறதுனால உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு பிரச்சனையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற தேடல் இருந்தா புரிஞ்சுக்குவீங்க. அப்ப நான் இல்ல காரணம், உங்களுக்கு நீங்களே செட் ஆகிறீங்க அதுல வந்து. இப்ப கேட்காதவனை கூட்டம் வச்சு பாடம் பாருங்க, மண்டையில ஏறுமா அவனுக்கு? இல்ல PhD படிச்சு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க கூட்டம் வச்சு அத்தனை ஏறுமா? ஏறாது. ஆனா உங்களுக்கு ஏறுது இல்ல. ஒரு வகையில நீங்க அவங்களோட பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிற மூளை தேடலும் இங்க உட்கார வச்சு அதோட இணைய வைக்குது. அதனால நான் சொல்லி கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கல, நீங்க வந்து கேட்கறதுக்கு நானும் அதிகாரி கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது, அவ்வளவுதான். இந்த ஒத்து போற விஷயம்தான் கடவுள் பண்றதும் கூட. அதே மாதிரி கடவுளை ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்க புதுசா எது சொன்னாலும் நம்ப கூடாது. நம்ம வாழ்க்கையில எது நிஜமா நடக்குதோ அதே முறையில தான் கடவுளை பத்தியும் சொல்லணும். கடவுளை பத்தி விளக்கனா கூட தனியா விளக்கனா அது சரி வராது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதே உதாரணத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த மரம் சொன்னல, இந்த மரம்ங்கிறது விதை தான். ஆனா விதையில அந்த மரத்துக்கான மூலம் உண்டு. ஆனால் அந்த மரம் வளர்ந்த பிறகு அது எங்க இருந்து, விதையில இருந்து மட்டும் வளரல. அது வந்து அங்க இருக்கிற பூமி, அங்க இருக்கிற காத்து, அங்க இருக்கிற தண்ணி, அங்க இருக்கிற ஆகாயம், அங்க இருக்கிற சூரிய ஒளி எல்லாவற்றோடையும் அப்படி ஒரு உருவம் பெறுகிறது. அப்படின்னு சொன்னா இவ்வளவு அழகா இருக்குது. அதுக்கு பேர் தான் மாயையிலிருந்து உடம்பு பெறுவது. சரி, இதெல்லாம் ஏன் நடந்தது, அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத வேற மாதிரி சொன்னா கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா, இப்ப இந்த ரூம்ல லைட் எல்லாம் எரியுது, உடனே கரண்ட் நின்று போகுது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிறுத்தாதீங்க, அதுக்காக நிறுத்திட்டா ஒரே இருட்டா இருக்கும். வெளியில இருந்தா இருட்டு வந்தது, வெளிச்சம் இருட்டு இல்லாம இருட்டு அது தன்னை தெரிய வைக்குது. எது? வெளிச்சம் இருட்டிலே இருட்டை காட்டாமல் தன்னை காட்டுகிறது. ஆனா இருட்டு வந்தா என்ன காட்டும்? இருட்டை காட்டும். இப்ப வெளிச்சம் என்னத்தை காட்டுது? வெளிச்சத்தை காட்டல, உங்களை காட்டுது, நீங்க உட்காந்துங்கிறவங்களை காட்டுது. ஆனா இருட்டு அதை காட்டிக்கும். அதை காட்டும் போது உள்ள இருக்கிற எதுவும் தெரியாது. சரி, இப்ப வெளிச்சம் வந்த உடனே இருட்டு போகுதா இருக்குதா அப்படின்னு கேட்கறதா நாம ஒரு 4 வருஷம் படிச்சுமே, ஞாபகம் இருக்கா? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மிகின் ஒன்று ஒளிக்கும். பொடிக்கவி. பொடிக்கவியோட முதப்பாட்டை தானே, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்,
ஒன்று மிகின் ஒன்று ஒலிக்கும் அப்படின்னு உமாவிஸ்வாச்சாரியார் சொன்னதெல்லாம் படிச்சிருப்போம் நாம. இப்போ இதே முறையில நீங்க உங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. சாப்பிட்றதுனால என்ன அறிவு இருக்குது? அதான் தெரியலையே. சாப்பிட்டாதான் தூக்கம் வருது. சாப்பிட்றதுனால ஏதாவது அறிவுதா? ஒன்றும் இல்லையா? குழம்பு நல்லா வச்சாங்க விடமா சொல்ல மாட்டீங்க. சரி, குழம்பு நல்லா வச்சாங்க வைக்கலன்னு சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு ஆம்பளையா குற்றம் நடத்துறீங்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருமா இல்லையா? அவர் உடனே இல்லைங்க, நீங்க கேள்வி சமைக்க தெரியாத வந்தால் ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல சமைச்சு போட்ட அப்ப கேட்டா நியாயம், இப்ப கேட்டா பலாருன்னு ஒண்ணு ஓடணும். ஏன் அன்னைக்குதான் கேட்ட உனக்கு சாப்பிட தெரியல, நீ சமைச்சு காட்டு, இல்ல ஒழுங்கா அந்த மாதிரி நீங்க இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்பேன். அப்புறம் ஒண்ணு இப்ப எனக்கு வந்து இப்ப நான் கேட்கறேன்ல, சமைக்க சாப்பாடு சரியில்லைன்னா அது எது சரியில்லைன்னு சொல்லணும். உப்பு சரியில்லையா, புளி சரியில்லையா, புண்ணு தொலைக்குதியா, ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னு சொன்னாதான் நான் அதை மாற்ற முடியும். அப்புறம் நான் கேட்பேன், நீ தானே தின்ற, நீ உனக்கு தெரியலையான்னு கேட்பேன். அப்ப ரெண்டு பேரும் உனக்கு அது பிடிக்குதா எனக்கு இது பிடிக்குதா, சாப்பிட்றது மூலமா சாப்பாட்டை ஒழுங்கா சுவையா சாப்பிடணும்னு சொல்லணுமா? நம்ம எங்க வாத்தியார் என்ன தனியா கூப்பிடுவாரு, அந்த சமையல் கலை தான்ப்பா ஆண்களை கட்டி போடுற கலை, அதுல கூட நமக்கு சமைச்சு ஒழுங்கா போட்டாதானப்பா நம்ம மரியாதை காட்ட முடியும்னு. அங்க அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாது, அது பேசுற பேச்ச பாருவான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற விஷயத்துக்குள்ள எந்த ஞானமாவது சாப்பாட்டுலயாவது வந்துதா அப்படின்னு கேட்கறேன் நான். சாப்பாட்டுல வரல அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பாட்டுல இன்னொன்னு என்ன வரணும் தெரியுமா? இந்த வயசுக்கு பிறகு என்ன சாப்பிடணும்னு வரும். டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கேட்பேன், உனக்கு வயசு ஆகல, நாக்கு அடக்குறியா, ஏன் நீங்க சின்ன பசங்க சாப்பிட்றதுலாம் நீ சாப்பிட்டுட்டு இங்க எங்க உயிரை வாங்குற? நல்ல டாக்டர் கேட்பான். இதுக்கு மேல இதை சாப்பிடாதுன்னு சொல்றான்ல, ஏன் கறி மீன் இன்னும் சாப்பிட்டு இருக்கிற, ஏன் இன்னும் தண்ணி அடிக்கிற, உன் உடம்பு கெட்டு போச்சுன்னா அட்டும் இல்லையா அலையிறான், உனக்கு கவலை இல்லை. அப்ப சாப்பிட்றது மூலமா இதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கத்துக்கணும், அல்லது சாப்பாட்டு மூலமா நோய் வராம என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு கத்துக்கணும். இல்ல சார், புளி அதிகமா ஊத்தினாதான் சார் நாக்குல சுவை தட்டுதுன்னா, புளி சாப்பிட்டா ரத்தம் ஏறி போகுது, அதை கொலஸ்ட்ரால்ல நீங்க வெறும் சர்க்கரையும் வெறும் கொழுப்பு மட்டும் இல்ல, புளியும் அந்த வேலையை செய்யும், ரத்தத்தை கட்ட வைக்கும். அப்ப நீங்க அதுக்கப்புறம் ரத்தம் பிபி ஏறது, ரத்தம் ஹார்ட் அட்டாக் வர்றதுல புளியும் ஒரு காரணம், அதை குறைப்பா, கடுகு போடாதப்பா, வெறும் சீரகமே போடுப்பா, தக்காளி மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தி, இப்படியே ஒரு விஷயம் கத்துக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் சாப்பிட்றதுல கத்துக்கிறது. இப்ப கத்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை வாழ்வதற்கு பிரச்சனை இல்லாம வாழறதுக்கு கத்துக்கிறது, நோய் உடம்புல இல்லாம, அதுக்கப்புறம் சமூகத்துல பிரச்சனை இல்லாம, அதுக்கப்புறம் வாழ்க்கையில அறிவாளியா இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த உறவுல இப்படி கத்துக்கிறோம்ல. இந்த கத்துக்கிறதுக்கு பேரு அறிவு. இப்ப வர்றதுனால உங்களுக்கு என்ன போகுது என்ன வருது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? நான் எனக்கு அறிவு வர்றதுனால அறியாமை போகுது, அதானே? அறிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். நீங்க தெரிஞ்சிக்க அறியாமை போகுதுன்னு சொல்றோம்ல, அறியாமை போறது இருக்கட்டம்பா, அறிவு வருதா புதுசா வருதா அப்படின்னு கேட்கிறார். கேட்டா என்ன சொல்லுவீங்க? புதுசா வந்தா அதுவும் ஒரு நாளைக்கு ஓடிடும், வர்ற ஒண்ணு தங்காது இல்ல. இப்போ உங்க நம்மளை விட்டு பிரிக்க முடியாம ஒண்ணு இருக்கணும், எண்ணிலிருந்து பிரிக்க முடியாததா இருக்கிறதுக்கு பேர் தான் அறிவு, அதான் ஆன்மா, அதுதான் உயிர், அதுதான் உள்ளம். அறிவு பொருள் ஆன்மான் பேர். அதுக்கு அறிவு வருது போகுதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அறிவு இல்லாம இருக்குது. இப்ப நிலவரத்தை பார்த்தா விவரம் இல்லாம இருக்கு. அந்த விவரம் இல்லாத வச்ச பொருளுக்கு பேர் தான் ஆணவம் பேர். இந்த ஆணவம்னா ஈகோ அப்படி இல்லை, அது நீங்க வாழற காலத்துல அது செயல்படும். அப்படி ஆணவம்னா என்ன அப்படின்னா, அறிவாளியா இருக்கிற இந்த உயிர் அறிவாளின் தன்னை காமிச்சிக்க முடியாம மறைச்சிருக்கிற ஒரு நிலவரத்துக்கு பேரு ஆணவம். இப்ப ஆணவன் ஒண்ணு நேரா ஒத்துக்காதீங்க. நமக்கு நம்ம படிக்க வாழ வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க எதையாவது கத்துக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றது தான் சார் கத்துன்னு நாங்க அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இப்ப அப்படி இல்ல, அது வயசாவ நம்ம பிள்ளைங்களுக்கோ அடுத்தவங்களுக்கோ நாம எதை விட்டு கொடுக்கலாம்னு கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வயசாச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும்.
ஏன்னா விட்டு கொடுக்கறதுக்கு அப்பதானே வரணும். இவன் கூட விட்டு கொடுக்கல, அப்புறம் எவன் தான் விட்டு கொடுப்பான்? அந்த பரம்பரை இல்லைன்னா சமூகம் உருப்படுமா? முதல்ல. அதே சமயத்துல இந்த இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவன் நம்மளை காப்பாற்றுவானா மாட்டானான்ற கோபத்துல எந்நேரமும் எரிச்சலா இருப்பாங்க. யாரு? வயசானவங்க. அந்த எரிச்சலை பார்த்து இது நேரம் தனியும் ஒரே ரோதனையாகுதுன்னு இந்த அநாதாசத்துல போட்டு வந்துடும். இது அப்ப இவன் என்ன பண்ண, இப்ப நீ கத்து கொடுத்தாதானே அவன் கத்துக்கான். ஓஹோ, இது அவன் மேல எனக்கு அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பொறுப்பு வரணும். அவங்க வயசாக தான் மேல அவங்க பொறுப்பா இருக்கிறாங்களேங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. ஏன்னா எந்த நேரத்துல நம்ம புடிங்கி நடுத்தல் நிறுத்துவான்னு தெரியலையே, எந்த நேரத்துல நம்ம பாதிக்கப்படுவோம் தெரியலையே, இவன் நம்மள பிரச்சனை நம்ம முடியாம போறப்ப நம்மள கை விட்டுருவானான்ற பயத்துல கோபத்தை அதிகமா காட்டி டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. டெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, கோபத்தை அதிகமா காட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா மூளை இருந்தா தானே டெஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். அது தெரியுமான்னு தெரியல எனக்கு. அப்ப அந்த கோபத்தை அதிகமா காட்ட ஆனா அது எதிர்வினையாகி ரெண்டு சமூகம், இளைய தலைமுறை மூத்த தலைமுறை என்ன ஆகுது? பைத்தியக்காரன் ஆயிடுச்சு. இதான் நடக்குது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுக்குள்ள நாம முதுமை வளர வளர விட்டு கொடுப்பதில் வளர்ந்தாதான் முதிர்ச்சி. இளமை மோதலை உள்வாங்க ஆரம்பிச்சாதான் இளமை. ஏன்னா நீ குத்தனா சண்டை போறது நிக்கணும், இல்லைன்னா ஓடிட்டீங்கன்னா வேலை கிடையாதுல்ல. அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான உறவு தான் எது? நான் வாழ்க்கையில கத்துக்கிறது. இது குடும்பத்துல கத்துக்கிறோமா இல்லையா? கத்துக்கிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கத்துக்கணும். இந்த கத்துக்கிற விஷயத்துலதான் எனக்கு அறிவுங்கிறது பிரகாசம் அடையுது. ஞான பிரகாசம் ஒண்ணு எல்லாரும் ஒரு பெருசா லைட் 100 வாட்ல போடலாமா 1000 வாட்ல போடலாமா நினைக்க கூடாது. அப்படியே கோடி சூரிய பிரகாசமாக ஞானம் அப்படியே சினிமாவில் ஒரு லைட்டை போட்டு பிரைட்டா காட்டுவான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அப்படி ஞானம். அதுக்காக உடனே ஒரு ஆடை, அது பேர் என்ன, தலையில ஒரு தலப்பா, இடுப்புல ஒரு காய் வேட்டி, மேல ஒரு துண்டு காவியில் அப்படியே ஒரு தாடி, சினிமாவில் காட்டுற திருவள்ளுவர் மாதிரி உக்காந்துட்டு தியானம் பண்ண மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஊரை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். இந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது புதுசா வர்றது இல்ல. இது நீ செய்யறியா அப்படிங்கறதுதான் கடவுளோட வேலை. அதுதான் உங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே வர்ற வேலை. இப்ப கடவுள் நிலைக்கு ஒருத்தன் போகணும் அப்படிங்கிறது தானே நாம இந்த தத்துவம், இதுக்குள்ள பிறப்பு, இதுக்குள்ள நாம இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முத்தி கொடுன்னு எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப எல்லாரும் நாங்க கடவுள் அடையணும். உங்களுக்கு படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. முத்தி கொடு அப்படின்னா என்ன முத்தி? நான் கடையில என்ன நிறைய என்கிட்ட படிக்கிறவங்களே கேட்பாங்க. அதுலயும் ஒருத்தர் தர்மபுரியில இருந்து வருவார். சார் எனக்கு எவ்வளவு வினை இருக்குதுன்னு ஒரு எத்தனை கிலோ சொல்லிடுங்க, நான் அதை மட்டும் கழிச்சு முத்தி அடைய போறேன்னு. இவருக்கு இன்னும் அப்படியே முதல்ல அதுதான் நான் சொல்லுவேன், இப்படி இல்லப்பா அது. ஆனா முத்திக்கு ஒரு முறை உண்டு. என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட ஆணியம் பெண்ணியம் எல்லாம் நிறைய பேசுறாங்கல்ல. நீ செஞ்சா நான் செய்ய, நீ வேணும் இது வேணும்லாம் சொல்றேன்ல, உன்ன மாதிரி நான் இருக்கணும், என்ன மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. எல்லாம் அது ஒன்றும் வரவேற்க தகுந்த விஷயம்தான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, விமர்சனம் பண்ணும்போது இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சுயநலத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நானும் பக்குவமாயிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காட்டணும். இந்த பக்குவம் அடையாம சொல்ற எது ஒன்றும் எதுவா வரும்? ஆதிக்கமா தான் இருக்கும். பக்குவத்துக்கு சொன்ன இந்த பண்பாட்டுல நாம கத்துக்கிட்டு பக்குவத்துக்கு சொன்ன நடைமுறை இருக்குல்ல, உறவு முறை, அது எல்லாத்தையும் நாம எதிர்த்து பேசும்போது ஆதிக்கத்துக்கு பேசுறோம். ஆனா பக்குவத்துக்கு நாம கண்டுபிடிச்சது, மனிதன் வாழ்ந்து கண்டுபிடிச்சதுங்கிறத நாம போதிக்கிறது இல்லை. அதனாலதான் கடவுள் இவ்வளவு விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுத்தோம். கண்ணாப்பினான்னு அலையறதுக்கு காரணம் அதான். தலையை விரிச்சு போட்டுட்டு தமிழ்நாட்டில ஏன் அலையிறோம் அப்படின்னா, இவ்வளவு விஷயம் கடவுள் கொடுத்துருக்காரு. எங்க திருக்குறள்ல இருந்து இங்க இவ்வளவு அருளாளர்கள் வந்திருக்கிறாங்க. பாம்பன் சாமி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. வள்ளலாறு பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல பாம்பனாரோ வள்ளலாரோ ஒரு பெரிய மைல்கல். திருக்குறள்ல ஆரம்பிக்குது இந்த விஷயம். இவ்வளவு விஷயங்கள் தமிழ்ல வந்த பிறகும் நமக்கு புரியாம பக்குவத்துக்காக தரப்பட்ட விஷயங்களை நாம எதிர்த்து பேசும்போது அதுக்கு உறவு நாம இன்னும் எதுவா பண்ணல, புரிஞ்சிக்க ஆரம்பிக்கல. இந்த புரிஞ்சிக்க ஆரம்பிக்காதனால மறுபடியும் ஆதிக்கத்துக்காக நம்ம அப்புறம் நாம ஆதிக்கம் பண்றோமோ இல்லையோ, நம்மள ஆதிக்கம் பண்றது கொஞ்சம் பேர் நம்மள இப்படி உருவாக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் டிவியோட சினிமாவோட வேலைலாம் இதான், அல்லது வியாபாரிகளோட வேலைலாம் இதான். இதுக்கு நடுவுல குறைஞ்சபட்சம் இந்த ஆன்மீகம், இந்த திருக்கோயில் சார்ந்து வர்றவங்களுக்கு அந்த பக்குவம் என்னங்கிறத நீங்க கடைபிடிக்க கற்றுக் கொடுக்கல அப்படின்னா நீங்களும் துரோகிகள் தான்.
அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள வர்ற ஒரு எல்லாருக்கும் என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அடுத்தவங்களை ஏமாத்தும் போது இருக்கக்கூடாது. இதான் முதல்ல சொல்றது. அல்லது சமூகத்தை ஏமாத்தும் போது சும்மா இருக்கக்கூடாது. அப்ப நான் அறம் பேசணும், இதுதான் சரி அப்படின்னு பேசணும். இல்ல அதுக்குள்ள நான் இருக்கணும். அதுக்கு போகும்போதுதான் என்ன கடவுள் காப்பாத்துறாரு தெரியும். அதுக்கு முன்னாடி கடவுள் காப்பாத்துறாரு சொன்னீங்கன்னா சும்மா ஏமாத்துற வேலை. கடவுள் காப்பாத்துறாருங்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் பொறுப்புக்காக அல்லது மக்கள் வளர்ச்சிக்காக கொடுத்த விஷயத்துக்குள்ள வருகிற இடர்பாட்டிற்கு நீங்கள் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அதற்கு அறத்தை தூக்கி பிடிக்கவில்லை என்றால் கடவுள் தெரியாது. அந்த அறத்துக்குள்ள நான் நிற்கும் போதுதான் கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும். என்னை காப்பாத்தினாரு, இவ்வளவு பேர் அநியாயக்காரன் இருந்தாலும் என்ன அழகா காப்பாத்தினாரு அவன் தானே சொல்ல முடியும். என் குடும்பத்தை காப்பாத்தினாரு, என் பிள்ளைய காப்பாத்தினாரு, அதுக்காக நான் 100 விளக்கு போட்டேன்னா தெரியாது. உண்மையா கடவுள் தெரியறது இதுலதான். நீங்க அது நீங்க இப்போதைக்கு அனுபவிக்கலாம், அது அந்த பேர் வைக்கலாம், கடவுள் பேரை வைக்கலாம். ஆனா அது தொடர்ந்து உங்களுக்கு இருக்காது. அது அந்த விஷயத்தோட ஒரு வியாபாரமா மட்டும் இருக்கும். அதுவே கடவுள் இருக்கிறார் இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா அதை தாண்டி கடவுள்ங்கிறதுக்குள்ள பயணப்படும் போதுதான் வள்ளலார்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுலதான் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வளர்றேன். நான் வளர்றேங்கிறப்ப புதுசா கத்துக்கிறேன்னு ஒண்ணு வருது இல்ல, அது புதுசு இல்ல. நீங்க உங்க விஷயம் பிரகாசம் அடைகிறது. ஆன்மா என்பதனுடைய ஞானம் பிரகாசம் அடைகிறது. இது புதுசாக வர்றதில்லை. நான் உனக்கு இருந்தல்ல இந்த உடம்புக்குள்ள, என்னுடைய அறியாமை இல்லாமல் போகிறது. அப்படின்னா நான் என்பவன் விளங்குகிறேன் அர்த்தம். புதுசா வந்தா ஒரு நாளைக்கு போயிடும். அதுதான் அந்த லாஜிக், அதுதான் அந்த தர்க்கம். என்ன அப்படின்னா, ஒண்ணு ஒரு ஆளுக்கு புதுசா வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். எதை பிச்சு போட்டாலும் பிரியாதோ அதுதான் நான். அதுதான் எனக்கு குணம், அறிவு. என் உடம்ப பிச்சு போட்டா நான் இருக்கிறேன். என் கண்ணு இன்னொருத்தருக்கு மாட்டி கொடுத்தா நான் பேசல, அங்க என் கண்ணு தான் அங்க இருக்குது, அல்லது அவன் கண்ணு தான் எனக்கு இருக்குது. ஆனா அவன் பேச மாட்டான், நான் தான் பேசுவேன். என் இதயத்தை மாத்தினாலும் நான் தான் இருக்கிறேன், வேற ஒரு ஆளோட இதயம் பேசல. அப்ப நான் சொல்றது இதயமும் இல்ல, மூளையும் இல்ல, எலும்பும் இல்ல, ரத்தமும் இல்ல, சதையும் இல்லைன்னா அதான் உயிர். அந்த உயிருக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு உயிரால வராது. இந்த உடம்புல இருந்து அது பெறுது, ஆனா உடம்புக்கு அது கிடையாது, எந்த பாகத்துக்கும் அது கிடையாது. அப்ப அந்த உயிர் தான், அந்த அறிவு தான் புதுசா வருதுன்னு சொல்றதுக்கு இல்ல. அது இந்த உடம்ப வச்சுக்கிட்டு தன்னுடைய செயல்லையும் பக்குவத்திலையும் பிரகாசம் அடையுது. இது பக்குவமாகும். இது நல்ல ஆன்மான்னு பேர் வாங்குது. இப்ப பேர் வாங்குற காலத்துல இந்த ஆன்மா இதுவரைக்கும் இது இல்லாம இருந்ததே, அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு பேர் தான் ஆணவம். அப்ப ஆணவம் நான் கிடையாது. இவ்வளவு நாளா எனக்கு இவ்வளவு விஷயம் என் மூலமா எனக்கு விளங்காததுக்கு காரணம் ஆணவம். இதை விளங்க வைக்கிறவன் கடவுள். இந்த விளங்க வைக்கிற கடவுள் என்னை செயல்படுத்துறதுக்காக புல்லுல இருந்து விலங்கு வரைக்கும் பிறவி கொடுத்தான். அது மாயைங்கிற பொருள் இருந்து உடம்ப கொடுத்தான். அதுக்கப்புறம் மனுஷனா பிறக்க வச்சு கத்து கொடுத்ததை நான் ஒழுங்கா செய்யறான்னு பாக்குறான். கத்து கொடுத்ததை செஞ்சீங்கன்னா உங்க வினை பிரச்சனை இல்லாம போயிடும். இப்ப நம்ம உடம்ப கொடுக்கறதுக்கான மாயை, நம்மளை செயல்பட வச்சது வினை, நமக்கு இவ்வளவு நாளா விளங்காததுக்கு காரணம் ஆணவம். இந்த மூணும் அறிவு இல்லாதது. ஆனா நான் ஆன்மா இருந்ததுல அது அறிவாளி. கடவுள்ங்கிறவதான் இதெல்லாம் நடுவுல நின்றுகிட்டு இந்த எல்லாத்துலயும் என்ன ஜெயிக்க வச்சான். இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் நிறுத்தணும். எப்படி நிறுத்துவீங்க? அவன் அவள் அதுன்னா என்ன? ஆண் பெண் அறிவில்லாத இந்த உலக பொருள்கள். இது உலகத்தை பார்க்கிற முறை. அதே மாதிரி இந்த எல்லா உலகம் மட்டும் இல்ல, அடிப்படை தத்துவமா இதுதான் பொருள்னு சொல்லணும். அதுதான் திருநிலை தனிவெளிக்கு அடிப்படை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் முடிவு கட்டும் போது அறிவு இல்லாத பொருள்கள் ஒன்று, அததான் பாசம்னு சொன்னோம். பதி பசு பாசம் எத்தனமா இல்லையா? பதினா கடவுள், பசுனா ஆன்மா, அதுதான் அறிவாளி. பாசம்னா உலக பொருள்கள், ஆணவம், கண்மம் எல்லாமே. இப்போ கடவுள் ஒருத்தன் இருக்கிறான். கடவுள் இல்லாம இதுவும் இருக்குதா? கடவுளை தாண்டி இருக்குதான்னு கேட்டா இல்ல. கடவுள் இல்லாம எதுவும் இல்ல,
ஆனா அதுவும் இருக்குது. இப்படி சொன்ன தத்துவத்துக்கு தான் சைவ சித்தாந்தம்னு பேர். உலகத்துல எந்த தத்துவமும் இவ்வளோ தெளிவா சொல்லல. கடவுள் இந்த புத்தகத்திலேயும் இருக்கிறார், ஆனால் புத்தகம் என்பது தனி விஷயம், அதுவே கடவுள் இல்லை, ஆனால் அதிலும் கடவுள் இருக்கிறார். இந்த திருநிலை தனி வெளியை புரிஞ்சுக்கணும்னா இதான். இந்த கடவுள் அருள், கடவுள் இதுல இருக்கும் போது அவருக்கு பேர் அருள்னு பேர். எதுல? அறிவு இல்லாத எல்லா பொருள்களிலும் இருக்கிற கடவுள் தன்மைக்கு பெயர் அருள். கடவுள் அறிவு பொருள்கள் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அதான் அன்பு அல்லது கருணையா இருக்கிறார். இந்த பொருள்ல கருணையா தான் இருக்கிறார், ஆனா அதுக்கு கருணை கிடையாது, எதுக்கு? அறிவு கிடையாது இல்ல, அதனால அதுக்கு பேர் அருள். ஆனா நமக்குள்ள இருக்கும் போது அன்பு அல்லது கருணைன்னு பேர் கடவுளுக்கு. கடவுளும் இருக்கிறார், ஆன்மாவும் இருக்குது, உலக பொருள்களும் இருக்குது. இந்த மூணையும் வச்சு நிறுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் தான் கந்தக்கோட்டத்து முருகன். இப்ப சிவன் கோயில்ல போனீங்கன்னா எது இருக்கும்? சிவபெருமானும் அம்பாலும் மட்டும்தான் இருப்பாங்க. அம்பாள் அருள், சிவபெருமான் எது? கடவுள் அல்லது அறிவு அப்படின்னு வச்சுங்க. அந்த அம்பாள் எது? அறிவு இல்லாத எல்லா பொருள்களிலும் இருக்கிற கடவுள் தன்மை தான் அம்பாள். அறிவாக இருக்கிற கடவுள் ஒருத்தன், எல்லா பொருள்களிலும் இருக்கிற கடவுள் அம்பாள். இப்ப அதுல எது பாக்கி இருக்குது? ஆன்மா அதுல இல்லை. அப்ப ஆன்மாவை தனியா நிறுத்தணும். ஆன்மா தான் வள்ளி. உலக பொருள்கள் அருளா இருக்கிறது தெய்வ யானை, நடுவுல இருக்கிற கடவுள். இந்த மூணும் தனி, ஆனா மூணும் சேர்ந்தா கடவுள் இல்லாத ஒரே வெளி, கடவுள் தன்மையில் இருக்கிற ஒரே வெளி, அதான் அருள் வெளி. இந்த கடவுள் அப்படின்னு மட்டும் நீங்க பார்க்காம, ஆன்மாக்களுக்கும் உண்மை உண்டு, இருப்பு உண்டு, அவைகளும் உண்மை, உலகமும் உண்மை, ஆணவமும் உண்மை, கர்மமும் உண்மை அப்படிங்கிற அறிவு இல்லாத பொருள்களில் இருக்கிற கடவுள் தன்மையை அந்த அறிவு இல்லாத பொருள்களினுடைய உண்மையை விளங்க வைக்கிற அருளாக பார்த்தால் அதுதான் அம்பாள் மாதிரியான தேவயானை. ஆன்மாக்களை உண்மையாக நிறுத்தினால் வள்ளி, அதான் மான் வயிற்றில் பிறந்தவள். மான்னா மாயை மூலமாக பிறப்பெடுக்கிற ஆன்மா. அப்ப வள்ளி என்கிற ஆன்மாவுக்கும் உண்மை உண்டு, உலகம் என்கிற பொருள் அல்லது அறிவில்லாத பொருள்களுக்கும் உண்மை உண்டு, கடவுளும் தனியாக. இந்த மூன்றையும் காட்டுகிற தனி வெளி, தனித்தனியாக அதற்குரிய வெளியில் கடவுளும் இணைந்து காட்டுகிற ஒரு பெரிய உதாரணம் தான் கந்தக்கோட்டத்து முருகன் வரலாறு. இதனாலதான் கந்தக்கோட்டத்து முருகனை நினைத்து பாடி திருத்தணி முருகனை கண்ணாடியில் பார்க்கிறார் எங்க வள்ளல் பெருமான். இதுக்கு நடுவுல திருவொற்றியூர் முருகன் இருக்கிறார். ஏன்னா வள்ளலார் போய் நிக்கிற இடம் திருவொற்றியூர் முருகன். இந்த திருத்தணி முருகனை தான் நம்ம கந்தக்கோட்டத்து முருகனை தான் தெய்வ மணிமாலைன்னு பாடுறார். இப்ப தெய்வம்னா என்னன்னு சொன்ன, முதல்ல எல்லா பொருள்களிலும் இருந்து என்னுடைய பிரச்சனையில் எனக்கு ஆறுதல் படுத்துகிற ஒன்று, அதனாலதான் கந்தக்கோட்டத்து தெய்வம்னார். இப்ப கந்தக்கோட்டம்னா என்னன்னா, கந்து அப்படின்னா என்னன்னா கட்டி போடுறது, எல்லாத்துக்குள்ளேயும் இணைக்கிறது கயிறு, எல்லாத்தையும் இணைக்கிற கயிறாக இருந்து கொண்டு அதையும் காட்டுகிற கடவுள் தன்மை தான் கந்தக்கோட்டத்து முருகனுடைய அந்த காட்சி. அதாவது முருகன் ஒருத்தன் கடவுள், நடுவுல இந்த பக்கம் ஆன்மா, இந்த பக்கம் அறிவில்லாத பொருள்களில் இருக்கிற கடவுள் தன்மை அருள். அப்ப அந்தந்த பொருளையும் உண்மை என்று காட்டுகிற தத்துவத்தினுடைய பின்னணி தான் இதனுடைய தொடக்கம். இதுதான் திருநிலை தனி வெளி என்ற அந்த வரியை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. இதுக்கப்புறம் சிவவெளியை புரிஞ்சுக்கிறதுக்கு திருவொற்றியூர் வரலாறு வேணும், அதை நாம அடுத்த வாரம் சொல்றேன். இன்னைக்கு ஒரே விஷயம்தான். இது ஏன் இதை கூட வள்ளலார் தெளிவா இந்த பாட்டுல சொல்லணும் அப்படின்னா, கடவுள் வரலாறு மட்டும் இல்லை, இதுல இந்த உலக மக்களுக்கு உண்மையான தத்துவத்தை அல்லது உண்மையான விஷயத்தை போதிக்க வேண்டும், அடிப்படையை தெளிவாக சொல்ல வேண்டும். இதுல இவங்களுக்கு எந்த எந்த பொருள் உண்மைன்னு தெரிஞ்சுக்கலன்னா கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிறப்பை இழந்து விடுவார்கள். இப்ப இன்னைக்கு இந்த பாரதியார்லாம் சொல்லுவார், ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆமை மாதிரி ஒரு மலையை ஏறுறேன். உங்களுக்கே தெரியும்,
இப்ப ஆத்திச்சூடி படிக்கிறீங்கன்னா அதுல எல்லாரும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க முடியுமா உங்களால? அறம் செய்ய விரும்புங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 பிறவி தேவைப்படும். எந்த அர்த்தத்தை செய்யறதுன்னு இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். பிச்சை போடுறது நல்லதா, சாப்பாடு போடுறது நல்லதா? அப்புறம் எது சாப்பாடு போட்டாலும் நிறைய அயோக்கியம் வந்து உட்காந்துறாங்க, அதுக்குன்னே ஒரு வெட்டி கூட்டம் இருக்குது. அது திருமுறைக்கு போட்டாலும் சாப்பாடு போடணுமே, வள்ளலார் கூப்பிட்டாலும் வள்ளலார் சாப்பாடு போடுன்னு சொன்னாருங்கிறது வேற, ஆனா வள்ளலார் பேரை சொல்லியே சாப்பாடு போட்டா காசு வருன்றது வேற. அப்படிதான் நடக்குது. பாதி பேர் இப்போ வடலூர்ல சாப்பாடு போடுறதுலாம் இந்த வருஷம் நல்லா சம்பாதிச்சு சார், அதனால 4 மூட்டை அரிசி அடிச்சுட்டாரு தான் சொல்லிக்கிறான். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாதி பேர் சொன்னா அதுதான். மீதி யார் வந்து கேட்டாலும் அந்த அடுத்த பாயில் தள்ளி விட்டுருவோம், கவலைப்படாதீங்க. அதாவது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எதை பண்ணாலும் லாப நோக்கில தான் பண்றான். அதுதான் ஆன்ம லாபம்னாரு வள்ளலார மாற்றி போட்டார். நீங்க அதெல்லாம் தெரியலப்பா உங்களுக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுதான் அறம்னு முடிவு கட்டுறதுக்கே ஆயிரக்கணக்கான பிறவி தேவைப்படும். அது முடியாதுங்கிறது தான் மனத்துக்கண் மாசில நாதல்னார் வள்ளுவர். ஆனா மனத்துக்கண் மாசில நாவதற்கு லட்சக்கணக்கான பிறவி தேவைப்படும். பேசுறதுதான் நல்லா இருக்கும். மனத்துக்கண் உன் மனசுல குற்றம் இல்லாதவனாக இருந்தால் போதும், எந்த அறமும் தேவையில்லைன்னு அழகா நக்கலா சொல்றாரு அவரு. ஏன்னா மனசுல குற்றம் இல்லாதவனா வர்றதுக்கு நான் நொந்து நூலாகி வர்றதுக்குள்ள போதுண்டா சாமி ஆயிடும். நடக்கிற கதையாது. மனசுல குற்றம் இல்லாம வாழறதுன்னு நடக்கிற கதையாது. ஒரு பொருளை எடுத்து வைக்கும் போதே நம்ம குற்றம் தெரிஞ்சிடும். ஒரு தட்டை எடுக்கும் போதே நீங்க எவ்வளவு அயோக்கியம் தெரிஞ்சிடும் சார். உங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற அருளாளருக்கு தெரியும். ஒரு பொருளை நான் எடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்கும் போதே எனக்கு மனசுல நான் எந்த அளவுக்கு கொடையாளனா இருக்கிறேன்னு தெரியும். எந்த அளவுக்கு அடுத்தவங்க கொடுக்குறேன் அப்படிங்கிறது, நீங்க ஒரு 10 காசு எடுத்து அல்லது 1 ரூபாய் எடுத்து பிச்சைக்காரனுக்கு பாருங்க, போடும்போதே அது நேரா போய் டொங்குன்னு வந்தா உங்க மனநிலை தெரிஞ்சிடும். எடுக்கும் போதே உங்க இதுக்கு மேல எத்தனை மனநிலையை சொல்றீங்க. அதுக்கப்புறம் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது வேணான்னு ஒருத்தர் நிறுத்தி இருப்பார். என்ன இவ்வளவு நல்லவராக்குறாரு, ஆனா காசு எல்லாரும் கொடுறாரு, ஆனா பிச்சைக்காரனுக்கு ஏன் போட மாட்டாருன்னா அவர் மனநிலை உனக்கு வரக்கூடாது, ஊர் மனநிலை அவருக்கு வராது. ஆனா அவர் இதுல இருந்து வளர்ந்தாரா கேட்கிறாரான்னு யார் சொல்றது? இதுக்கே 1000 பிறப்பு தேவைப்படும். அப்புறம் கொடுக்கறதுலாம் சாப்பாடு இவனுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாரா, இவர் நல்லவனுக்கு வாங்கி கொடுக்குறாரா, கெட்டவனுக்கு வாங்கி கொடுக்குறாரா, இல்ல நல்ல காசுல வாங்கி கொடுக்குறாரா, கெட்ட காசுல வாங்கி கொடுக்குறாரா, எப்படி அறம் செய்யறது? அதுக்கு ஒரு 1000 பிறப்பு போதும். அதனாலதான் நன்கு ஆற்றலும் தவறு உண்டு, அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடைனார் திருவள்ளுவர். அது மட்டும் சொல்ல, உன்னால முடியாது இப்பதான் செய்யணும் நினைப்ப, இப்படிதான் செய்ய நினைப்ப, அதுவும் முடியாது. ஒல்லும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல்னார். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்ன அந்த ஒரு வரி தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 பிறவி தேவைப்படும். சின்ன பசங்க மாதிரி படிச்சு உட்காந்துக்கலாம். அறம் செய்ய, அதுக்கு நீ செய்ய முடியவில்லை என்றாலும் நினைத்து விரும்புவாயாக அப்படின்னுவாங்க. அப்படிலாம் நம்ம நடக்காது. அது நீ செய்யணும், அதுக்குள்ள எதை செய்யறியோ அதை மாத்தி வேற ஒண்ணுக்கு வளருவ, அதுக்குள்ள நீ நேர்மையா இருக்கணும், அதுக்குள்ள பிரச்சனை வரும், அதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனையை தாண்டி அறம் செய்யறதுலயே ஒண்ணு மட்டும் இல்ல. இப்ப நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டா அறம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நாட்டுல நிறைய பிச்சைக்காரர் இருக்குன்னு அர்த்தம். பிச்சைக்காரனையே தொடர்ந்து வச்சுட்டீங்கன்னா நீ அயோக்கியன்னு அர்த்தம். அப்ப நாட்டுக்கு குறையாயிடும். அது பிச்சைக்காரன் இல்லாம பண்றதுனா எப்படி பண்ண முடியும்? அதை யோசனை பண்ணி பார்க்க முடியுமா? இது ஒண்ணும் தேவையில்ல. கண்டக்டர் சில்லறை கொடுக்கறதுலேயே உங்களுக்கு தெரியும். கண்டக்டர் சில்லறை கொடுக்குறது காலையில ஆனா நீங்க 4 முறை பஸ்ல போனீங்கன்னா தெரியும் அவனுக்கு உங்களுக்கு வர பிரச்சனை. அவன் மூஞ்சும் அவனும் நம்மளை காட்டு, நாம வந்து ஐயோ அதுக்குள்ள நம்ம திட்டம் எப்படி போடலாம்? சரி, காலையில பஸ்ல கண்டக்டர் டியூட்டி கொடுக்கும்போது 1000 ரூபாய் சில்லறை கொடுத்து அனுப்பணும். யாரு அப்படி கவர்மெண்ட்டுக்கு நம்ம சட்டம் போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, அவன் சில்லறை கொடுத்தா இவன் எங்க போய் வைக்கிறான்னு தெரியாது. அது கொஞ்சம் பேர். சரி, அவன் சில்லறை கொடுத்தாலும் நமக்கு சில்லறையாக கொடுத்து நம்மள பாக்கெட் நிரப்பிடுவான். இதுல சில பேர். சரி, இது எப்படிதான் ஒழுங்கு பண்ண? மனம் தான் ஒழுங்கு பண்ணணும். கேவலமா கண்டக்டர் சில்லறை கொடுக்கறதுலேயே இவ்வளவு பிரச்சனை. நீங்க பிச்சை போடுறதுக்கெல்லாம் வேற போய் பேசிக்கிறீங்க. நம்ம வீட்டு காசை கொடுக்கறதுலேயே இவ்வளவு பிரச்சனை வருது. ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் நீங்களே வச்சீங்கன்னாரு கண்டக்டர் சில்லறைங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் கண்டக்டர் அந்த வயசானவரை அடிக்க போயிட்டான். நீ என்ன வாயா போய் எனக்கு பிறகு வாடா படம் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சண்டைக்கு போறான். அதுக்கு நாம பறிஞ்சு போனா நம்மள திட்டுறான், நம்மள அடிக்க வரான். அப்ப ஒரு சின்ன 2 ரூபா பிரச்சனை நீங்க வச்சுட்டீங்கயா அப்படிங்கறதையே தப்பா திருத்தி பேசுற மனநிலையிலேயே நீங்க வேலை வாங்கணும் இருக்கிறான். அப்ப ஆஹா பரவாயில்லையா, நல்லா இருக்குதியா நாடுன்னு ஊரை விட்டு ஓடிட வேண்டியதுதான் போல இருக்குதுன்னா, ஊரை விட்டு ஓடினா மட்டும் விட்டுருவானா நான் கடவுள்? அதுவும் கிடையாது. அப்ப இதுக்குள்ள எப்படியா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான். இதுக்குள்ள நீங்க அறம் செய்ய விரும்பினா என்ன நீங்களே முடிவு பண்ணி. மேக்சிமம் சுயநலவாதியா இருக்கிறது தான் நமக்கு டிவி எல்லாம் கத்துக் கொடுக்குது. இன்னும் கேட்டா அடுத்தவனை எப்படி அழிக்கிறதுனா கத்துக் கொடுக்குது. அப்ப இது ஏன்னா டிவியினுடைய கூடுதலான அம்சம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுப்பது எப்படி, அடுத்தவருடைய இல்வாழ்க்கையை கெடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்குள்ளதான் நிறைய நேரங்களை நாடகங்களை வந்து மிகப்பெரிய டிவிகள்லாம் நடத்திட்டு இருக்குது. இப்போ இதை தாண்டியும் ஒருத்தர் வந்தார் ஏழகத்துல என்ன பார்த்தார். ஐயா வணக்கம், நீங்க தான் பேசுறீங்க, ஏழகத்துல வேலை செய்யறார்.
உங்களுக்காகவே அருள் ஜோதி டிவி மட்டும் பாக்குறதுக்கு நான் 500 ரூபாய் உங்களுக்காக கட்டி பாக்குறேன், 1 மணி நேரம் பாத்துறேன் போதும் அப்படின்னு. அது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த மனுஷன் 1 மணி நேரம் பாக்குறது 500 ரூபாய் கட்டி நம்ம உயிரை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க திட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நீங்க எடுக்கிற ஸ்டாண்டு, இதுக்கப்புறம் நீங்க பண்ற வேலை, இவ்வளவு விஷயமும் உங்களை அறம் செய்ய விரும்புங்கிற மனநிலை எப்படி வச்சுக்குன்னு பாருங்களேன். ஆனா உண்டு, இதுக்குள்ள இருக்கும்போதுதான் கடவுள் தெரியும். அதுக்குள்ளதான் அப்பதான் உங்களுக்கான சூழலை உருவாக்குறது. உங்களோட யாரை சேர்த்தாரு, ஏன் சேர்த்தாரு, எதை புரிஞ்சிக்க வச்சாரு, எல்லாம் சரி, எதுக்கு மேல சரியில்லாம போகுது அப்படிங்கறதுலாம் ஒரே விஷயத்துல புரிஞ்சிடும். இந்த புரிஞ்சிக்கிறதுக்கு தான் வள்ளலார் என்ன பண்ணாருன்னா, இந்த அடிப்படை தத்துவம், நீங்க இத்தனை பொருள்கள் உண்மைன்னு சொல்லலன்னா நீங்க போற வழி தப்பு. நான் போற வழி சரியா இருக்கணும் அப்படிங்கறது கடவுளை பத்தி பேசும்போது அதையும் சொல்லலைன்னா தத்துவம் சரியா சொல்ல தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் இதை வெறும் ஜனரஞ்சகமா பேசுறது இல்லாம நம்ம ஒரு வகுப்பா வச்சுட்டு அதுக்குள்ள இந்த அடிப்படைங்கிறதுல கொஞ்சம் தெளிவா சொல்லணுங்கிறது தான் நம்மளுடைய கொஞ்சம் அழுத்தமா நான் அதை சொல்றது. அதுல இன்னைக்கு சொன்ன அந்த திருநிலை தனிவெளியில நான் என்ற ஒரு ஆள் உண்டு, கடவுள் என்பவன் உண்டு. ஆனால் இதுக்கு நடுவுல இந்த அறிவு இல்லாத பொருள்களிலேயும் அருளாக கடவுள் இருந்து இதிலே இருந்துதான் நம்முடைய உறவை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடையாளமா தான் கடவுள் நின்னதை தவிர கடவுளே வந்து நிக்கிற விஷயம் அது கிடையாது. அதை தாண்டி ஜோதிக்கு போறோம், அது வேற. இப்போ கடவுள் 1008 கடவுள் இருக்குது. திருவாரூர்ல ஒரு கடவுள் இருக்குது, திருவான்மையூர்ல ஒரு கடவுள் இருக்குது, அப்புறம் என்ன திருவொற்றியூர்ல ஒரு கடவுள் இருக்குது, அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல ஒரு கடவுள் இருக்குது. எல்லாம் தானே கடவுள், எல்லாம் கடவுள்னா அப்புறம் கடவுள்னு எதுன்னு கேட்பேன்ல. அந்த மாதிரி சமயம் வரும்போதுதான் முடிவா ஒரு விஷயம் சொல்லணும். கடவுள் தான் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் காட்டுற விஷயம் வரும்போது அதுதான் எல்லையினுடைய தொடக்கம். சந்த கோட்டத்து தெய்வம், அதை புரிய வைக்கிறது. இங்க நீங்க பாக்குறதுலாம் அம்பாள் சிவன் அப்படின்னா உங்களுக்கான வரலாறு. நீங்க போய் மருந்து வைத்தியம், எனக்கு வாழ்க்கை இல்லை, நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா மருந்தீசர்கிட்ட வாங்க. ஆனா கடவுள் தத்துவம் அப்படிங்கிறதுன்னு ஒண்ணு காட்டும் போது அதுக்கு வடிவமா கந்தகோட்டத்து முருகனை பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஏன் அதுக்குள்ள முதல்ல நின்னார், அதுக்கப்புறம் ஏன் திருவொற்றியூர் போனார், அதுக்கப்புறம் ஏன் திருத்தணி முருகனை பார்த்தார் அப்படின்னு தெரிஞ்சா இந்த திருநிலை தனிவெளி, சிவவெளி, அப்புறம் அருள்வெளிங்கிறதுக்கான விளக்கமும் அவர் வரலாறோட சேருது அப்படிங்கிறது புரியும். அதுக்கான அடிப்படை தான் நீங்க பொருளை தெளிவாக தெரிந்து கொள்ளுதல். அந்த அடிப்படையில் தான் திருநிலை தனிவெளி என்பதை வள்ளல் பெருமான் அமைத்து கொடுத்தார். அதனுடைய சாரம் எல்லாவற்றினுடைய உண்மையை விளங்க வைத்து கடவுள் எல்லாவற்றினுள்ளேயும் இருந்தாலும் அதற்கான உண்மை உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார். அதனால எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும், சிறந்ததை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் தொடங்கினது. எல்லாவற்றிலேயும் கடவுள் தன்மையை உணர்தல் தான் அந்தந்த பொருளிலே இருக்கிற சிறப்பு தன்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுவது. அப்பதான் அதுல விளங்குது, கடவுள் அதுல இருக்கிறாருன்னு தெரியும். கடவுளே அது இல்ல, கடவுள் எல்லாத்திலையும் இருக்கிறார், அதுவும் இருக்குது, கடவுள் இருக்கிறார். அதை பார்க்கிற முறைதான் அதுக்குள்ள இருக்கிற சிறப்பை, அதுக்குள்ள இருக்கிற நன்மையை பார்ப்பது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றியோடு வருகின்றேன். நன்றி.